பொருளாதார செழிப்பை பேசி வருகிறோம். எல்லாரிலும் வாழ்ந்திருக்க வேண்டும், சுகத்தில் வாழ்ந்திருக்க வேண்டும், தேவனை அறிகிற அறிவில் வாழ்ந்திருக்க வேண்டும், பொருளாதாரத்திலும் வாழ்ந்திருக்க வேண்டும். தேவனை இரட்சகர் என்று சொல்லுகிறோம். இரட்சகர் என்றால் பாவங்களை மன்னிக்கிறவர். இரட்சகர் மட்டுமல்ல, நம்மை சுகமாக்குகிற யெகோவா ரஃபாவா இருக்கிறார். சுகமாக்குறவர் மட்டுமல்ல, நம்மை செழிப்பாக்கக்கூடிய தேவனாகவும் இருக்கிறார். எல்லார் இதிலையும் ஒரு குறைவில்லாமல் நாம் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். எல்லா பகுதியிலையும், ஆவி, ஆத்மா, சரீரம், குடும்பம், சகல பகுதியிலையும் கர்த்தருடைய நாமம் வாழ்க்கையில் உயர்ந்திருக்க வேண்டும். வியாதி உயர்ந்திருக்கக்கூடாது, எல்லாமே உயர்ந்திருக்கக்கூடாது, வறுமை உயர்ந்திருக்கக்கூடாது. கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்பட்டிருக்கணும். உங்களை காண்கிற ஒவ்வொருவரும் நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்று சொல்லணும். தேவன் அறியாத மனிதன் இவன் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்று சொல்லணும். அதுக்கு முக்கியமான காரியம் தேவனை குறித்த அறிவு, தேவனோட அன்பை குறித்த அறிவு. தேவன் கல்வாரி சிலுவையின் மூலமாக நமக்கு என்ன ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் என்பது குறித்த ஒரு வெளிச்சம் மிகவும் அவசியமாக இருக்கிறது. 3 யோவான் 2ஆம் வசனத்திலாம் திறவுகோலா வச்சு பேசி வருகிறோம். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழுகிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கணும். எல்லாவற்றிலும் வாழ்ந்திருக்கணும், அதே நேரத்தில் சுகமாக இருக்கணும். இன்னைக்கு 2ல் 1 மிஸ் ஆனால் கூட வாழ்க்கை இன்பமாக இருக்காது. பொருளாதாரம் நல்லா இருக்கணும். பொருளாதாரம் நல்லா இருந்தால் மட்டும் போதாது, சரீரம் நல்லா இருக்கணும். சரீரம் ஆரோக்கியமாக இருக்கணும். எந்த உணவுனாலும் சாப்பிட்டாலும் உங்கள் சரீரம் ஏற்றுக்கொள்ளக்கூடியதில் இருக்கணும். எண்ணெய் சாப்பிடக்கூடாது, பொரிச்சது சாப்பிடக்கூடாது அப்படின்னு இருந்துச்சுன்னா மாடி நல்லா இல்லைன்னு அர்த்தம் இல்லையா? ஒரு பொரிச்சது இருக்கா, சாப்பிடணும். கொலஸ்ட்ரால் அது அந்த ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. 80 to 80, 120 தான் இருக்குது பிரச்சனை. ஹார்ட்டு நல்லா ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னா சரீரத்தில் நல்லா வாழ்ந்துருக்கீங்க. அதே போல் ஒரு சிக்கன் 65 ஒரு கிரில்டு சிக்கனோ சாப்பிடலாம்னு நினைக்கிறீங்க. அதை அப்படியே சுற்றி விட்றான் அந்த கிரில்டு சிக்கனை. சுற்றும் போது சாப்பிடலான்னு ஒரு ஆசை வருது. ஆசை வரும்பொழுது உங்கள் பர்ஸும் அதுக்கு ஒத்துழைக்கணும் இல்லையா? ஆசை மட்டும் இருந்து பர்ஸ் ஒத்துழைக்கணும்னா அப்பவும் நிம்மதி இருக்காது. எல்லார் இதுலேயும் வாழ்ந்திருக்க வேண்டுங்கிறது நம்மை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஆவி, ஆத்மா, பொருளாதாரம் எல்லாரிலும் வாழ்ந்திருக்கணும். அப்படி எல்லார் இதுலேயும் குறைவில்லாமல் ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்வதற்கு தேவன் ஆதியாமத்திலேயே மனிதனை படைத்த உடனே 3 நித்திய பிரமாணங்களை, மனிதனுடைய நல்வாழ்வுக்காக 3 நித்திய பிரமாணங்களை ஏற்படுத்தி கொடுத்தார். முதல் காரியம் அவனை ஆசீர்வதித்தார். 2வது காரியம் ரூலிங் அண்ட் டொமினியன் கொடுத்தார், ஆளுகை அதிகாரம் கொடுத்தார். 3வது விதைப்பும் அறுப்பும் கொடுத்தார். இந்த 3 பிரமாணங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து செயல்படுகிறது என்றால், இது குறித்த வெளிச்சம் இருக்கிறது, இது குறித்த வெளிப்பாடு இருக்கிறது என்றால் நீங்கள் தோற்று போகவே முடியாது. உங்கள் வாழ்நாள் முழுவதும் ஏதேனாகவே இருக்கும். வாழ்நாள் முழுவதும் உங்கள் வாழ்க்கையே பரலோகமாக இருக்கும், குட்டி ஏதேனா இருக்கும். அதுக்காக தான் கர்த்தர் இவ்வளவு காரியங்களையும் வைத்திருக்கிறார். கர்த்தர் மனிதனை படைக்கிறார். மனிதனை படைத்த உடனே அவனை ஆசீர்வதிக்கிறார். நீங்க பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று சொல்லுகிறார். ஆண்டு கொள்ளுங்கள் சொல்லி அவனை ஆசீர்வதிக்கிறார். எதுக்கு ஆசீர்வாதம் என்றால், இந்த பூமி முழுவதும் ஏதேனாக மாற வேண்டும். அதான் தேவனுடைய நோக்கம். பூமி முழுவதும் ஏதேன் கிடையாது, பூமியில் ஒரு பகுதி ஏதேன். இந்த ஏதேனை இந்த பூமி முழுவதும் கொண்டு போகணும். அதான் தேவனுடைய நோக்கம். அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு ஆசீர்வாதம் கொடுக்கிறார். எதுக்கு ஆசீர்வாதம் என்றால், ஆசீர்வாதத்துக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. என்ன நோக்கம்? பூமியே ஏதேனா இருக்கணும், பூமி முழுவதும் தேவனுடைய பிரசன்னத்தால் நிறைந்திருக்கணும். அதுக்காக தான் ஆசீர்வாதம். ஆசீர்வாதம் வெளிப்படுகிறதா? ஆசீர்வாதம் வெளிப்படுகிறதா உங்க வாழ்க்கை ஏதேனா இருக்கும், வாழ்க்கை நிறைவா இருக்கும், வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும், வாழ்க்கை குறைவில்லாம இருக்கணும். அதுக்காக தான் கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். ஆசீர்வாதத்துடைய நோக்கம் என்ன? கவனிங்க. ஆசீர்வாதத்தோட நோக்கம் என்னவென்றால், குறைவில்லாத வாழ்க்கை, மகிமை நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழணும். அதுக்காக தான் கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை ஆதாம் மேல இருந்தது, அப்புறம் கர்த்தர் ஆபிரகாம் மேல வைக்கிறார். ஆபிரகாம் மேல வைக்கும் பொழுது ஆபிரகாம் வாழ்க்கை முழுவதும் நிறைவுள்ள வாழ்க்கையா இருந்தது. ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதித்து வந்தார். அந்த காலத்தில் வாழ்ந்த மக்கள் மத்தியிலேயே ஆபிரகாம் செல்வ சீமானா இருந்தான். ஆபிரகாமை கர்த்தர் சகல காரியத்திலும் ஆசீர்வதித்து வந்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபிரகாமுடைய வாழ்க்கை என்ன எப்படி இருக்குன்னா ஏதேன்மா இருந்தது. அந்த வாழ்க்கை கர்த்தர் அவன் மகனுக்கு அனுப்புகிறார், ஈசாக்கு அனுப்புகிறார். ஆதியாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, வாசிங்களேன். ஆதியாகமம் 25:5. ஆபிரகாம் தனக்கு உண்டான யாவையும்
ஈசாக்கு கொடுத்தான். ஆபிரகாமுக்கு இருந்த மறுமனையாட்டிகளின் பிள்ளைகளுக்கோ ஆபிரகாம் நன்கொடைகளை கொடுத்தான். இவனுக்கோ எல்லாவற்றையும் கொடுத்தான். மற்ற மறுமனையாட்டின் பிள்ளைகளுக்கு நன்கொடைகளை கொடுத்தான். நன்கொடைன்னா 1001 இல்லை, 1001 5001 கிடையாது. நன்கொடை செல்வத்தை கொடுத்தான், ஏராளத்தையும் தாராளத்தையும் கொடுத்தான். ஈசாக்குக்கு தனக்கு உண்டான எல்லாவற்றையும் கொடுத்தான். அவனுக்கு உண்டான எல்லாம் என்றால் அவன் மேல இருந்த ஆசீர்வாதம், அவன் மேல இருந்த எல்லா ஆசீர்வாதத்தையும் ஈசாக்கு கொடுத்தான். அவனுக்கு மற்ற பிள்ளைகள்லாம் பிறந்திருந்தது, அந்த பிள்ளைகளுக்கு பணத்தை கொடுத்தான். பணம்னா நிறைய கோடிக்கணக்கான பணத்தை கொடுத்தான். ஆனா இவனுக்கு பணமும் கொடுத்தான், ஆனா தனக்கு உண்டான எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுத்தான். அந்த ஆசீர்வாதம் தான் தன்னை இன்பமாக நிறைவாக சந்தோஷமா மாற்றினது என்று ஆபிரகாமுக்கு தெரியும். அதே ஆசீர்வாதத்தை தன் மகனாய் ஈசாக்கு கொடுக்கிறான். ஈசாக்கு மேல இருந்த ஆசீர்வாதம் யாக்கோபுக்கு போகிறது. யாக்கோபு ஆசீர்வாதத்தை ஏங்கினான், ஆசீர்வாதத்து மேல வாஞ்சிருந்தது. அதனாலதான் அவன் ஏமாற்றுகிறான். ஏமாற்றுகிறான் என்றால் அதான் அவனை குறித்த நோக்கம். கர்த்தர் பிறக்கிறதுக்கு முன்பாக சொன்னார், மூத்தவன் இளையவனுக்கு வேலை செய்வான்னு சொல்லிட்டார். அவனுக்கு பேர் வைக்கிறாங்க, ஏமாத்து பேர் வைக்கிறாங்க. அதனால பிள்ளைகளுக்கு பேர் வைக்கும்போது ஜேக்கப்னு பேர் வைக்காதீங்க. ஜேக்கப்னா என்ன அர்த்தம்? ஏமாத்துறவனே வான்னு அர்த்தம். அதனால நல்ல நல்ல பேரை தெரிந்தெடுத்து வைங்க. ஒரு பேர் வச்சிங்கன்னா என்ன அர்த்தம்னு தெரிஞ்சுட்டு அப்புறம் வைங்க. அர்த்தமே தெரியாம ஜேக்கப்பு அப்படின்னு வைக்காதீங்க. ஜேக்கப்னா என்ன அர்த்தம்? ஏமாத்துறவன் எத்தனை அர்த்தம். அந்த ஏமாத்துகிறவனை எத்தன் கர்த்தர் கூப்பிட்டு என்னுடைய பிரபு என்று சொன்னார். நீ இனிமே ஏமாத்துறவன் இல்லையா, பிரபுன்னாரு. எந்த பிரபுவும் எனக்கு தெரிஞ்சு ஏழையா இருந்து நான் பார்த்ததில்லை. பிரபுன்னா பேர் வச்சிருக்கவேன் இல்லைங்க. எங்க ஊர்ல ஒரு பிரபு இருக்காருங்க ஏழை, நான் அந்த பிரபு சொல்லலை, பிரின்ஸ். எந்த ஒரு ராஜாவுக்கு அடுத்து வரக்கூடிய பட்டத்து இளவரசன் ஏழையா இருந்து நான் பார்த்ததில்லை. கர்த்தர் சொல்றாரு, இனிமே நீ ஏமாத்து பேர் இல்லப்பா, என்னுடைய இளவரசன். நான் ராஜா, நீ இளவரசன். அவனுக்கு இஸ்ரேல்னு பேர் வார்த்தான். இஸ்ரேல் என்ன அர்த்தம்? இளவரசனா மாத்திர. இளவரசனா என்னுடைய சொத்துக்கள் எல்லாம் அனுபவிக்கக்கூடிய அடுத்த சந்ததி நீ. கர்த்தர் அப்படித்தான் மனிதனை மாத்துகிறார்கள். அந்த ஆசீர்வாதம் தான் அவனுக்கு இன்பமான நிறைவான ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கிறது. அந்த ஆசீர்வாதம் யோசேப்பு மேல வருது. கவனிச்சே வாங்க, நிறைய சொல்லுவேன். யோசேப்பு மேல வருகிறது. யோசேப்பு அடிமையா கொண்டு போகப்படுகிறான். போர்த்திபார் வீட்டில் யோசேப்பு இருக்கான். போர்த்திபார் யோசேப்பு போனதுக்கு அப்புறம் போர்த்திபார் பணக்காரன் கிடையாது, ஏற்கனவே பணக்காரன். ஏன்னா பெரிய எகிப்தில் பெரிய அதிகாரியா இருக்கான். யோசேப்பு போனதுக்கு அப்புறம் ஆசீர்வாதம் ரிலீஸ் ஆகிறது. வேதம் சொல்லுகிறது, போர்த்திபார் வீட்டிலையும் வெளியிலையும் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்து வந்தான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆசீர்வாதம் வெளியே வந்த உடனே அந்த ஏதேனுடைய வாழ்க்கை போர்த்திபார் வீட்டில் வருது. சந்தோஷமா இருக்கிறது, சமாதானமா இருக்கிறது, நிறைவா இருக்கிறது, குறைவில்லாமல் இருக்கிறது. ஆசீர்வாதம் வெறும் பணம் இல்லைங்க, நிம்மதியான வாழ்க்கைங்க, சந்தோஷமான வாழ்க்கைங்க, வீட்டுக்கு போகணுங்கிற ஆசை உள்ள வாழ்க்கைங்க. அதான் ஆசீர்வாதங்க. ஆசீர்வாதம் வெறும் பணமா? பணம் எத்தனை பேர் கையில் பணம் இருக்கு, நிம்மதி இருக்கா, நிறைவு இருக்கா, வாழணுங்கிற ஆசை இருக்கா? ரொம்ப பேருக்கு இல்லை. அப்ப அது ஆசீர்வாதம் இல்லை. யோசேப்பு மேல இருந்த ஆசீர்வாதம் போர்த்திபார் வீட்டில் வெளியே வந்த உடனே போர்த்திபார் வீடு ஒரு குட்டி ஏதேனா மாறுது. ஒன்னு சொல்றான், இதுக்கு முன்னாடி பணம் இருந்துச்சுப்பா, இப்படிப்பட்ட வாழ்க்கையை நான் பார்த்ததில்லை. நிறைவா இருக்கு, சந்தோஷமா இருக்கிறது, வீடே பீஸ்ஃபுல்லா இருக்கு. இனிமே வீடை நீ ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டான், சும்மா கொடுப்பானா? அப்ப இந்த ஆசீர்வாதம் நிறைய வேலை செய்யுது. இந்த ஆசீர்வாதம் உங்க வாழ்க்கையில வேலை செய்யக்கூடாதுன்னு பிசாசு நினைக்கிறான். பிசாசை குறித்து ஒரு காரியம், அவன் ஆன்டி கிரைஸ்ட். கிரைஸ்ட்னா என்ன? அனாயிண்டட் ஒன், அபிஷேகம் பண்ணப்பட்டவர். பிசாசு யாருன்னா ஆன்டி அபிஷேகத்துக்கு எதிரான, அபிஷேகத்துக்கு எதிரானவன். இந்த அபிஷேகத்துக்கு எதிரான மட்டும் இல்ல, ஆசீர்வாதத்துக்கு எதிரானவன். ஆசீர்வாதங்கிறது என்னது? உன்னதத்தில் இறங்கி வரக்கூடிய ஒரு அபிஷேகம், ஆசீர்வாதம், உன்னதத்தின் பெலன். பிசாசு அபிஷேகத்துக்கும் எதிராக இருக்கான், ஆசீர்வாதத்துக்கு எதிராக இருக்கிறான். என்ன ஆசீர்வாதம் வேலை செய்யும் பொழுது ஏதேனாக மாறும் குடும்பம். குடும்பம் நிறைவா இருக்கும், சந்தோஷமா இருக்கணும், ஒரு தாழ்ச்சி இல்லாத வாழ்க்கையா இருக்கணும். அவன் ஆன்டி கிரைஸ்ட் மட்டுமல்ல, ஆன்டி ஆசீர்வாதத்துக்கு எதிரானவன். ஆசீர்வாதத்துக்கு எதிராக யாராவது பேசுறாங்களா? நல்லவங்க தான் பிசாசுடைய வாயா மாறிறாங்க. ஆசீர்வாதம் நிறைவான வாழ்க்கை கொடுக்குங்க. ஆதாம் நிறைவா வாழ்றான், சம்பூர்ணமா வாழ்கிறான். இவன் இப்படி வாழக்கூடாதுன்னு சொல்லுகிறது ஆசீர்வாதத்தை குலைக்க பார்க்கிறான். அதே ஆசீர்வாதம் ஆதாம் மேல இருந்த அதே ஆசீர்வாதம், ஆபிரகாம் மேல இருந்த அதே ஆசீர்வாதம், யோசேப்பு மேல இருந்த அதே ஆசீர்வாதம் இன்னைக்கு உங்க மேல இருக்கிறது. உங்க மேல கர்த்தர் வச்சிட்டாரு. என்னைக்கு ரட்சிக்கப்பட்டீங்களோ, இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டீர்களோ,
அன்னைக்கே கர்த்தர் நீதிமானா மாத்தினார். வேதம் சொல்லுகிறது சங்கீதம் 5:12 கர்த்தர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தான் அவனை சூழ்ந்து கொள்ளுகிறார். அவனை ஆசீர்வதிக்கிறார். அவனை 8 பக்கம் அவனுக்கு என்னது? 8 பக்கமும் அவனுக்கு தயவு தான் இருக்குங்க. முன்ன தயவு பின்ன தயவு, 8 பக்கம் தயவு தான். இவ்வளவு இருந்தும் ஜெயமாக வாழலைன்னா ஆச்சரியம். கர்த்தர் நம்ம கொடுத்திருக்க காரியம் நிறைவு, ஏராளம் தாராளத்தை கொடுத்திருக்கிறார். அநேக நேரத்தில் நம்ம அறியவில்லை, அதை விசுவாசிக்கவில்லை. மக்கள் என்ன சொல்லிட்டாங்கன்னா அது யூதர்களுக்குன்ட்டாங்க. ஆசீர்வாதமா யாருக்கு? யூதருக்கு. யூதருக்குன்னு சொன்னா பரவாயில்ல, ஒருத்தர் என்ன சொல்றான் அது முகமதி இருக்குங்கிறான். ஒரு ரோட்டில் கடை போட்டிருக்காங்க ஒரு 2 பேர். ஒருத்தன் கடை வியாபாரமே போடல, 3வது கடையில் ஒரு பாய் நல்லா வடை போட்டு நல்லா விற்கிறாரு. பாருங்க அந்த பாய் கடை எப்படி போகுதுன்னா இவன் சொல்கிறான் அதெல்லாம் பைபிளே சொல்லியிருக்கேன், முகமதியெல்லாம் நல்லா இருப்பான்னு பைபிளில் சொல்லியிருக்கேன் இருக்கான். இவன் விசுவாசி, அவர் முகமதியர். முகமதியனுக்கு நன்கொடை அதை கொடுத்து விட்டார். ஆபிரகாம் நன்கொடை, அது நன்கொடை. நன்கொடையிலேயே அவ்வளோ நல்லா இருக்கான்னா ஆசீர்வாதத்தில் எப்படிங்க இருக்கணும்? அவன் வாழ்றது என்னதுங்க? 5001 நல்லா இருக்காங்க. அவன் வாங்கினது நன்கொடை. உங்களுக்கு இருக்கிறது தனக்கு உண்டான எல்லாவற்றையும் கொடுத்துருக்கிறாருன்னா அவனை காட்ட சிறப்பா இருக்கணும். ஏன் சிறப்பா இல்லைன்னா இது அவனுக்கு இது இவனுக்குன்ட்டாங்க. இது ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் இல்லைங்க, கர்த்தருடைய ஆசீர்வாதம். நீங்கள் கிறிஸ்துவுடையவர்களா அப்படின்னா ஆபிரகாமுடைய சந்ததி, வாக்குத்தத்தங்களுக்கு உடன் சுதந்திரர். கலாத்தியர் எடுங்க, கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிக்கிறேன். கலாத்தியர் 3:7 வசனம். ஆகையால் விசுவாச மார்க்கத்தார் எவர்களோ அவர்களே ஆபிரகாம் பிள்ளைகள் என்று அறிவீர்களாக. விசுவாச மார்க்கத்தாரா? கிரியை மார்க்கத்தார் கிடையாது, விசுவாச மார்க்கத்தார். தேவனை விசுவாசித்தீங்க, அதனால விசுவாச மார்க்கத்தார். விசுவாச மார்க்கத்தார் எவர்களோ அவர்களே ஆபிரகாமுடைய பிள்ளைகள் என்று அறிவீர்களாக. மேலும் தேவன் விசுவாசத்தினால பிரஜாதிகளை நீதிமான்களாக்குகிறார் என்று வேதம் முன்னதாக கண்டு உனக்கு சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாக முன்னறிவித்தது. அந்தபடி விசுவாச மார்க்கத்தார் விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். சுய நீதி உள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார் சொல்ல, விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார். விசுவாசம்னா என்ன? என்னுடைய தகுதி கிடையாது, அவருடைய கிருபை, அதனால என்ன ஆசீர்வதிக்கிறார். அதான் அறிவு. இன்னைக்கு அநேக மக்கள் வாழ்க்கையில் ஏதாச்சும் நல்லது நடக்கல, நன்மை நடக்கலைன்னா உடனே மனதில் என்ன வருதுன்னா ஏதாவது பாவம் செஞ்சிருப்பணும், தவறு பண்ணியிருப்பணும், கர்த்தரை ஆசீர்வதிக்கலையோ, எதுக்கு ஒரு 4 நாள் உபவாசம் பண்ணி கர்த்தர்ட்ட என்ன பாவம்னு காமிச்சிடலாமா? கர்த்தர் காமிப்பாரா? காமிச்ச உடனே கர்த்தர் காமிக்க மாட்டார், பிசாசு நிறைய காமிப்பான். நீ அன்னைக்கு இது செஞ்ச, அன்னைக்கு அது செஞ்ச, உங்களுக்கு கூட மறந்துருக்குங்க. நீங்க மட்டும் உபவாசம் போட்டு கேட்டு பாருங்க, பாவத்தையெல்லாம் புதுசு புதுசாக வரும் உங்களுக்கு. இப்போ முடிஞ்சவன என்ன குற்ற உணர்வு வரும். குற்ற உணர்வு வந்துருச்சுன்னா நீங்க விசுவாச மார்க்கத்தார் கிடையாது, உங்களுக்கு கிரியை முன்னிறுத்தி பார்க்கக்கூடிய ஒரு மார்க்கத்தார். விசுவாச மார்க்கத்தார் தேவன் என்ன செய்தார் என்பதை பார்க்கிறார்கள். அந்த விசுவாச மார்க்கத்தார் விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார். இன்னைக்கு சபையில பெரிய காரியம் என்னன்னா ஒன்று பாவங்கள் எல்லாம் நோண்டி பாருட்டாங்க. இப்போ இன்னும் 1 மாதம் தான் இருக்கு. இப்போ அக்டோபர் மாதம், நவம்பர், டிசம்பர்லேயே எல்லாரும் ஆரம்பிச்சிருவாங்க சுத்திகரிக்கிற கூட்டத்தை. சுத்திகரிப்பாங்க, அப்படியே சுத்திகரிக்க கூட்டம்லாம் என்ன? பாவத்தை முன்னிறுத்தி தன்னை தகுதியில்லாதவன்கிற உணர்வை கொண்டு வருகிறது. கிறிஸ்துவங்களை நீதிமானா மாத்திருக்கிறாரா? தேவன் உங்களை பரிசுத்தமானா மாத்திருக்கிறாரா? வேதம் சொல்லுகிறது, நான் பரிசுத்தம் மன்னனே நீ அசுத்தம் என்று சொல்லாதேன்னு சொன்னாரா? பேதுருட்ட சொன்னாருங்க, 3 முறை சொன்னாருங்க, நான் எவர்களை பரிசுத்தம் மறுத்தினோ அவர்களை நீ அசுத்தம் என்று சொல்லாதேன்னாரு. அப்ப நீங்க யார்? பரிசுத்தவான். உங்களை அசுத்தம் நீங்களும் சொல்லக்கூடாது. நீங்க அசுத்தம் இல்லைங்க, நீங்க பரிசுத்தவான். இந்த பரிசுத்தவானுக்கு தேவன் தன்னோட ஆசீர்வாதத்தை அளவில்லாமல் கொடுக்கிறார். இந்த உணர்வு தான் ஜெயத்தை ஏற்படுத்துகிறது. ஆசீர்வாதம் எப்படி வருகிறது? வாயை திறந்து பேசணும். ஆதியா 1ஆம் இடத்துல தேவன் சொல்லி ஆசீர்வதிக்கிறார். இப்ப கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறாரா? இந்த ஆசீர்வாதம் உங்க பிள்ளைக்கு போகணும். நீங்க வாழ்கிற காலத்திலே உங்கள் பிள்ளைகள் ஜெயமா இருக்கணுங்க. உங்க கண்ணுக்கு முன்னாடி ஜெயமா இருக்கணும். எனக்கு ஒரே ஆசை தான், என் பிள்ளைகள் நல்லா இருக்கணும், சிறப்பா இருக்கணும், என்ன காட்டிலும் நல்லா ஒளிஞ்சு செய்யணும். அதான் என்னுடைய ஆசை. ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் தங்களை காட்டிலும் தங்கள் பிள்ளைகள் நல்லா இருக்கணும் தான் எல்லாருமே விரும்புவாங்க. எதுக்கு இங்க வந்து உட்கார வச்சிருக்கேன்? கேட்கணும்.
காலைல 35 5:40 எழுப்பி விட்டுருவோம். எழுப்பி விட்டு இங்கே வந்து பிரசங்கம் கேட்கணும். அங்கேயுமே பிரசங்கம் கேட்கணும். எதுக்கு கேட்கணும்? அதில் தான் வாழ்வு இருக்கிறது. அது எப்படின்னா கேட்குற வார்த்தை தாங்க ஆசீர்வாதம். ஈசாக்கு பெரிய ஆள் ஆகுறாரு. வேச மாதிரி போகிறான். வேச மாதிரி போனோடனே அங்கே அப்பா சாப்பிட்டுட்டு ஆசீர்வதிக்கிறான். அவன் மேலே சொன்ன முதல் காரியம், வானத்தின் பணியினால் கர்த்தரை ஆசீர்வதிப்பார். வானத்தின் பணிங்கிறது தேவனுடைய தயவு, தேவனுடைய ஆசீர்வாதம், தேவனுடைய அபிஷேகம், தேவனுடைய ஆசீர்வாதம், தேவனுடைய தயவை கொண்டு ஆசீர்வதிப்பார். அவன் ஆசீர்வதிச்சு முடிஞ்சு வெளியே போனவொடனே ஏசா வந்து சொல்லுகிறான், உம்மிடத்துல வேற ஒண்ணுமே இல்லையா தகப்பனே, என்னையும் ஆசீர்வதியும். நான் இன்னைக்கு உலகம் முழுவதும் பெரும்பாலான பிள்ளைகளுடைய கூக்குரல் அது இருக்குங்க. பெற்றோர்கள் ஆசீர்வதிக்காத பிள்ளைகள், பெற்றோர்களுடைய அங்கீகரிப்பு கிடைக்காத பிள்ளைகள் உலகம் முழுவதும் ஜெயமா வாழலை. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த ஏக்கம் இருக்குங்க. அப்பா நீ ஆசீர்வதிக்கிறீங்க, அம்மா நான் ஆசீர்வதிக்க. பணம் கொடுக்கலங்க, நல்லா பேசுங்க. பிள்ளை நீ ஆசீர்வதிக்கப்படுவாயின்னு வாயை திறந்து சொல்லுங்க. நிறைய பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தைகள் கேட்கல. நீங்க நினைக்கிறது இல்லைங்க, பிள்ளைகளை பார்த்து இந்த வார்த்தை பேசல. வேதம் வந்து தேவனை ஆபிரகாமின் தேவன் சொல்லல, ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபின் தேவன். ஏன்? சந்ததி சந்ததியை ஆசீர்வதிக்கிற தேவன். ஆபிரகாம் மட்டும் இல்லைங்க, ஆபிரகாம் ஆசீர்வதிப்பார், ஈசாக்கு சந்ததி சந்ததியை ஆசீர்வதிக்கப்படணும். பிள்ளைகள் டெய்லி நல்ல வார்த்தைகள் சொல்லி அவங்கள அரவணைங்க, ஆசீர்வதிங்க. நல்ல வார்த்தைகளை பேச கற்றுக்கொள்ளுங்கள், ரொம்ப முக்கியங்க. அவங்களுக்கு அரவணைப்பில் நிறைய பிள்ளைகளுக்கு நீ முக்கியமானவன் என்கிற உணர்வு இல்லை தெரியுமா? நான் அந்த குடும்பத்தில் முக்கியமானவன், எங்கள் அப்பா அம்மாவுக்கு முக்கியமானவன் என்கிற உணர்வு இல்லாதனால தான் நிறைய பிள்ளைகள் வெளியே போய் கெட்டு போகுது. ஏன்னா வெளியே வந்து மற்றவன் என்ன சொல்கிறான்னா, மாப்பிள்ளை நீ முக்கியம்ங்கிறான், மாப்பிள்ளை நீ வராட்ட எப்படி போகுதுங்கிறான். அப்போ சொன்ன பொழுது என்ன சொல்கிறான்? மாப்பிள்ளை தான் மச்சான் தான் கரெக்டுங்கிறான், வீட்டில் சரியில்லை. மாப்பிள்ளை சொல்லுமா நீ இல்லாட்ட மாப்பிள்ளை டீமே சரியில்லைங்கிறான். அப்போ அவனுடைய பார்வையில் முக்கியமாக தெரியுது. அந்த அரவணைப்பும் அந்த அங்கீகரிப்பும் வீட்டில் இருக்கணும். கர்த்தர் உங்களை எப்படிங்க பார்க்குறாரு? விலையேறப்பட்டவளா பார்க்குறாருங்க. அதனால தன் சொந்த குமாரனை கொடுத்து உங்களை மீட்டு எடுத்திருக்கிறார். அப்போ உங்க பிள்ளைகள் யார்? உங்க பிள்ளைகள் விலையேறப்பட்டவர்கள். அது நீங்க நினைக்கிறது இல்லை. அவனை பார்த்து சொல்ல, நீ விலையேறப்பட்டவன்டா, முக்கியமானவன்டா, விசேஷமானவனா சொல்லணும். தோத்து போயிட்டானா பரவாயில்ல விட்றா, ஜெயிக்கலாம் சொல்லணும். தோக்கிறதாம வாழ்க்கை, ஜெயிக் பண்ணா விட்றா, அடுத்து பார்த்துக்கலாம் சொல்லி அவனுக்கு என்கரேஜ் பண்ண சொல்ல கொடுக்குற ஆட்கள் நீ கிடையாது. இதெல்லாம் ஆசீர்வாதத்தில் பார்த்துங்க. ஒவ்வொருத்தருக்கும் யூனிக்கான ஒரு ஸ்வாபம் இருக்கும். ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் யூனிக்காக தான் படைக்கிறார். உங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் மாதிரி உலகத்தில் யாருக்குமே கிடையாது. உங்கள் டிஎன்ஏ மாதிரி உலகத்தில் யாருக்குமே கிடையாது. உங்கள் டிஎன்ஏ வேற, உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் வேற. கர்த்தர் ஒவ்வொருவரையும் யூனிக்காக படைக்கிறார். அவன் யூனிக்காக தான் செய்கிறானா? என்ன புதுசாக செய்கிற, எல்லாரும் மாதிரி வாழ்றா அப்படி சொல்லாதீங்க. எல்லாரும் மாதிரி வாழு, எல்லாரும் மாதிரி வாழணும். அப்படி எல்லாருமே தண்ணி அடிப்பாங்க. நீங்கள் தானே சொன்னீங்க எல்லாரும் மாதிரி வாழு, எல்லாரும் மாதிரி வாழு, எல்லாரும் மாதிரி வாழ, எல்லாரும் தண்ணி அடிக்கிறான். நீ நிறைய பிள்ளைகள் ஏன் ஜெயமா வாழணும் தெரியுமா? அவனுடைய யூனிக்னஸை கண்டுபிடிக்கலை, கண்டுபிடிச்சு அவனை என்கரேஜ் பண்ணலை. என்கரேஜ் பண்ணுறது மட்டுமல்ல, அது அவன் எப்படி வாழணுமோ அதுக்கேற்ற வார்த்தைகளையும் பேசலை. ஒரு கலாச்சாரத்தில் வாழ்கிறாங்க இல்லையா, அந்த கலாச்சாரத்துக்குள்ளே அவனை மோல்டு பண்ணுறாங்க. அப்படி போய் நம்மளாம் இப்படித்தான் சொல்லி அவனுடைய யூனிக்னஸை பார்க்க மாட்டாங்க. அவனுடைய கலாச்சாரத்துக்குள்ளே வந்து அவனை அப்படி திணிக்கிறது. திணிச்சிங்கன்னா கடைசியில் ஒரிஜினலாக பிறந்து காப்பியாக செத்து போவான். யாரை மாதிரியே வாழ்ந்து செத்துருவான். நீங்கள்லாம் யூனிக்காக பிறந்தவர்கள். அப்போ யூனிக்காக பிறந்தனா யூனிக்காக அந்த ஆசீர்வாதத்தை சொல்லுங்க. திருப்பி சொல்கிறாங்க, உங்களை நீ ஒரு நாள் மட்டமாக நினைக்காதீங்க. உங்களுக்கு மூக்க சப்பையாக இருக்கா, அது ஒரு யூனிக்குங்க. இல்லை எனக்கு மூக்கு சப்பையாக இருக்கு, அது ஒரு யூனிக்குங்க. எனக்கு முடி வந்து கோர முடியா இருக்கு, அது ஒரு யூனிக்னஸ்ஸுங்க. எனக்கு முடியே இல்லைங்க, அது ஒரு யூனிக்னஸ்ஸுங்க. முடியே இல்லைங்க, அது ஒரு யூனிக்னஸ். கர்த்தர் உங்களை அப்படி படைச்சிருக்கிறாருன்னா அது ஒரு யூனிக்னஸ். யாரை பார்த்து உங்களை மட்டம் தட்டாதீங்க. நீங்கள் சொட்டையாக இருந்தாலும் விசேஷமானவர்களுங்க. நான் என்னை சேர்த்து தான் சொல்கிறேன். கர்த்தர் ஒரு நாளும் ஒருபோது உங்களை தாழ்வா பார்க்க மாட்டார். உங்களை பார்த்தோன்னே நல்ல வார்த்தைகளை பேசுகிறார்ல, அதே போல் நீங்களும் பேசுங்க. சங்கீதம் 133 வாங்க. பேசப்படுகிற வார்த்தைகள் தாங்க ஆசீர்வாதத்தை சுமந்து சொல்லக்கூடிய கருவிகள். வார்த்தைகள் மூலமாக தான் ஆசீர்வாதம் கடத்தப்படுகிறது.
வார்த்தைகள் தான் அந்த நல்வாழ்வை வெளியே கொண்டு போகுது. இயேசு ஒரு நற்கிரி இன்னும் பண்ணலை. அதாவது இயேசு இந்த பூமியில் எந்த நோக்கத்திற்காக அனுப்பினாரோ அந்த நோக்கத்தை இன்னும் செய்யலை. பெற்றோருக்கு கீழ்ப்படுகிறார், நல்ல பிள்ளையா இருக்கிறார், வேத வசனத்தை படிக்கிறார், எல்லாமே செய்கிறார். ஆனால் எந்த நோக்கத்திற்கு அவர் அனுப்பினாரோ அந்த நோக்கம் இயேசு ஒன்றுமே பண்ணலை. 30வது வயசுல ஞானஸ்நானம் எடுக்கிறார். ஞானஸ்நானம் எடுத்த உடனே மத்தேயு 3ஆம் அதிகாரம் சொல்லப்படுகிறது, வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. வானம் யாருக்குமே திறக்கப்படலைங்க, வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. இவருடைய நேசகுமாரன், இவர் மேல் பிரியமா இருக்கிற சத்தம் ஊருக்கே கேட்கப்பட்டது. சொல்லுங்க, 4 பேருக்கு முன்னாடி என் பிள்ளை சூப்பர் பிள்ளைங்க அப்படி சொல்லுங்க. இல்லை அப்படி சொன்னோம்னா அவனுக்கு கௌரவம் வந்துடும். கௌரவம் வராதுங்க. 4 பேருக்கு முன்னாடி தலை நிமிர்ந்து நடப்பாங்க. அங்கீகரிப்பு ரொம்ப முக்கியங்க. எனக்கு என்னுடைய பூமிக்குரிய தகப்பன் மிஸ்டர் ஜெயராமன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் பிடிக்கும் தெரியுமா? எனக்கு அடுத்தவங்களுக்கு முன்னாடி என்னை இது வரைக்கும் ஒரு நாள் கூட என்னை திட்டினது கிடையாதுங்க. ஒரு நாள் கூட என்னை திட்டினது கிடையாது. யாராச்சும் தப்பு பண்ணிட்டு வச்சுங்களேன், திட்டிக்கிட்டு இருக்கிறாருன்னா யாராச்சும் வந்துட்டேன்னா உள்ள போன்றுவார். அவங்களுக்கு முன்னாடி திட்ட மாட்டாரு. நம்ம பண்ணா ஊரே சொல்லிடுவான், பையன் சரியில்லை, பையன் சரியில்லை, அவன் சரியில்லை, அவன் சரியில்லை, அவன் சரியில்லை. என்னங்க, விட்டு கொடுக்காதீர்கள் உங்கள் பிள்ளைய. நல்லதை பேசுங்க, நிறைவா பேசுங்க. ஆண்டவர் அவனை பார்த்து என்ன செய்கிறார்? ஆண்டவர் கிறிஸ்துவை ஆசீர்வதிக்கிறார், அங்கீகரிக்கிறார். அப்படித்தான் உங்க வாழ்க்கை இருக்கணுங்க. வேதம் சொல்லுது, ஆதியாகமம் 34:28 வானத்தின் பணியை கொண்டு ஆசீர்வதிப்பான் இருக்கு இல்லையா? வானத்தின் பணினா என்ன? தேவனோட தயவு, தேவனோட ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையில் செயல்படுகிறது. சங்கீதம் 133. ஏதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது. அது ஆரோட சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவருடைய தாடிகளை வலிகிறதும் அவருடைய அங்கிகள் மேல் இறங்குறதுமான நல்ல தைலத்துக்கும் எருமேன் மேலும் சியோன் பர்வத்தின் மேல் இறங்கும் பனிக்கு ஒப்பாயிருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுவார். அது பனிக்கு ஒப்பாயிருக்கிறதுன்னு சொல்லிட்டு என்ன சொல்லுகிறார்? அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுவார். பனி என்றால் தயவு, தேவனோட ஆசீர்வாதம், தேவனோட அபிஷேகம். இது 3 ஒரு மனிதனோட வாழ்க்கையில் இருக்கும் பொழுது அவனோட வாழ்க்கையில் ஜீவனோடு இருப்பான். பனி காலையில் பெய்யுதுன்னா மரம் செடிகளுக்கு ஜீவன். தேவனோட தயவு உங்கள் வாழ்க்கையில் செயல்படுகிறது, வார்த்தையின் மூலம் வெளிப்படுகிறது என்றால் நீங்களும் உங்கள் பிள்ளைகளுடன் ஜீவனோடு இந்த பூமியில் கொழுமையோடு வாழ்வீர்கள். கர்த்தர் உடன்படிக்கை பண்ணார் இல்லையா? கர்த்தர் கல்வாரி சிலுவையில் உடன்படிக்கை பண்ணாருங்க. இந்த உடன்படிக்கை என்ன உடன்படிக்கை? தயவின் உடன்படிக்கை. இது தண்டனையின் உடன்படிக்கை இல்லைங்க, தயவின் உடன்படிக்கை. இந்த தயவின் உடன்படிக்கையை கர்த்தர் ஆபிரகாமோடு பண்ணார். ஆபிரகாமோடு கர்த்தர் பண்ணார் இல்லையா? அந்த உடன்படிக்கை என்னது? அது தயவின் உடன்படிக்கை. நியாயப்பிரமாணத்தின் உடன்படிக்கை இல்லைங்க, சீனாய் மலையில பண்ண உடன்படிக்கை கிடையாது. ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாமோடு கர்த்தர் உடன்படிக்கை பண்ணுகிறார் இல்லையா? அந்த உடன்படிக்கை என்ன உடன்படிக்கை? தயவின் உடன்படிக்கை. படிக்க நேரம் இல்லை, ஆதியாகமம் 15 படிச்சு பாருங்க. கர்த்தர் சொன்ன தேசத்தை உனக்கு கொடுப்பேங்கிறார். சுத்தி தெரிஞ்ச இந்த தேசம் முழுவதையும் உனக்கு கொடுப்பதற்காக தான் உன்னை கொண்டு வந்தேங்கிறாரு. உடனே அவன் சொல்றான், இதை நான் எதினால் அறிவேன், என்ன கேரண்டி சொன்னவன கர்த்தர் உடன்படிக்கை பண்ணுவாங்கிறாரு. மிருகங்களை வெட்டி 2 பங்கா துண்டு துண்டா ஆக்குறாங்க. அந்த துண்டு துண்டா ஆக்கினதுக்கு அப்புறம் செய்ய வேண்டிய முக்கியமான காரியம் என்றால் இந்த உடன்படிக்கை பண்ணுகிறவர்கள் அது கூட நடந்து போகணும். அந்த கையை பிடிச்சுக்கிட்டு அப்படியே அதை சுத்தி வரணும். ஏன் சுத்தி வரணும் என்றால், நான் சொன்னதை செய்யலைன்னா இந்த மிருகத்துக்கு ஏற்படுகிற மாதிரி எனக்கு மரணம் ஏற்பட்டுரும். இதுதான் உடன்படிக்கை. உடனே மிருகங்கள் மேல காக்கா குருவிலாம் வருது. ஆபிரகாம் 10ன்னு நினைக்கிறான். அதாவது உடன்படிக்கையை நான் காப்பாற்ற முடியுங்கிற ஒரு நினைப்பு இருக்கிறது. அப்ப கர்த்தர் ஆபிரகாமுக்கு அயர்ந்த நித்திரை ஏற்படுத்துகிறார். அயர்ந்த நித்திரை, ஒரு ஆழமான உறக்கத்துக்குள்ள போறான். உடனே புகையிற சூளையும் அக்கினி நெருப்பும் அந்த இடத்துல உண்டாகுது. பிதாவாகிய தேவனும் கிறிஸ்துவாகிய தேவனும் அந்த இடத்துல இறங்கி ஆபிரகாமுக்கு பதிலாக கிறிஸ்துவும் தேவனும் உடன்படிக்கை பண்ணுகிறாங்க. அந்த இடத்துல பண்ணது ஆபிரகாமோடு பண்ணல, ஆபிரகாமுடைய பிரதிநிதி கிறிஸ்து. அவங்க 2 பேர் நடந்து போறாங்க உள்ள. இப்ப ஆபிரகாம் தவறு பண்ண யாருக்கு தண்டனை போகும்? கிறிஸ்துவுக்கு தண்டனை போகும். ஆபிரகாம் பாவம் செஞ்சானா? 2 கொடிய பாவம் செஞ்சான். ஆனா அவன் தண்டிக்கப்படவில்லை. ஏன் தண்டிக்கப்படலை? இவனுக்காக கிறிஸ்து தண்டிக்கப்படுவார். அந்த சுவிசேஷத்தை கல்வாரி மலையில் என்ன நடக்க போகுங்கிறதுக்காக தான் ஈசாக்கை மேல பலியிட சொன்னார். அந்த ஈசாக்கு பலியிட சொல்றாரு இல்லையா? ஈசாக்கு பலியிட சொன்ன அதே மோரியா மலையுடைய அடுத்த மலைத்தொடர், அதனுடைய கண்டினியூஸ் மலைத்தொடர்ங்கிறதா கல்வாரி மலைத்தொடர். திரும்பி பார்க்கும்போது எதை பார்த்தான்? கல்வாரி காட்சிகளை பார்த்தான். என்னுடைய மீறுதலுக்கு கிறிஸ்து அடிபடுவாருங்கிறத பார்த்தான். அதே உடன்படிக்கை இன்னைக்கு கல்வாரி சிலுவையின் மூலமா கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்.
உடன்படிக்கைனா என்னங்க? எக்ஸ்சேஞ்சு. என்னுடையதெல்லாம் உன்னுடையது, உன்னுடையதெல்லாம் என்னுடையது. ஆபிரகாமுடையதெல்லாம் கர்த்தருடையது, கர்த்தருடையதெல்லாம் ஆபிரகாமுடையது. ஆபிரகாம் என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்லை. பாவம் இருக்கிறது, பலவீனம் இருக்கிறது, குறைகள் இருக்கிறது. இதெல்லாம் கர்த்தர் தன்மேல எடுத்துக்கொண்டார். அவருடைய ஆசீர்வாதம், அவருடைய அனுகூலம், ஒத்தாசை எல்லாம் ஆபிரகாமுக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுகிறார். இப்ப கல்வாரி சிலுவையில் உடன்படிக்கை ஏற்பட்டதா? கவனிச்சுவாங்க, ரொம்ப முக்கியம். இது அறியலன்னா தயவை குறித்த வெளிச்சம் இருக்காதுங்க. கல்வாரி சிலுவையில் உடன்படிக்கை ஏற்பட்டதா? அந்த உடன்படிக்கை எக்ஸ்சேஞ்ச், தெய்வீக பரிமாற்றம். பாவம் அறியாத அவர் நமக்காக சிலுவையில் பாவமானார், நாம் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவர் நமக்காக சிலுவையில் பாவமானார்னு 2 கொரிந்தியர் 5:21 சொல்லுகிறது. என்னுடைய பாவத்தை எடுத்தார், அவருடைய நீதியை கொடுத்தார். என்னுடைய சாபத்தை எடுத்தார், அவருடைய ஆசீர்வாதத்தை கொடுத்தார். என்னுடைய வியாதியை எடுத்தார், அவருடைய சுகத்தை கொடுத்தார். என்னுடையதெல்லாம் அவர் எடுத்தார், அவருடையதெல்லாம் எனக்கு கொடுத்தார். இப்ப கர்த்தர் உங்களுக்கு என்ன கொடுத்திருக்கிறார்? நீதியை கொடுத்திருக்கிறார். கவனிங்க, நீங்க நீதிமான் சொல்றோம்லங்க, நீதி எதுக்குங்க? நீதியுடைய பிரதானமான காரியமே தேவ பிரசன்னத்துக்குள்ள வாழ்றதுக்குங்க. நீதியுடைய சோல் பர்பஸ் எதுக்கு? தேவ சமூகத்தில் வாழ்வதற்கு. தேவ சமூகம் தான் எல்லா பிரச்சனைக்கும் பதில். அங்கேதான் அத்தனை பதிலும் நிறைஞ்சிருக்கிறது. அங்கே போகும்போது வரவேற்கப்படணும். இந்த நீதியின் ட்ரெஸ் தான் உங்களை வரவேற்குது. என்னங்க, நைட்டிலிருந்து பட்டுச்சேலைக்கு போறீங்க, 30,000 மதிப்புள்ள பட்டுச்சேலைக்கு போறீங்க, அப்படின்னா என்ன அர்த்தம்? எங்கே பிறப்புறீங்கன்னு அர்த்தம். மிலிட்டரிக்கு போறாரு, நல்ல கோட்டு சூட்டு போட்டு குண்டுலாம் போட்டு துப்பாக்கியோட போறாரு, அப்படின்னா என்ன அர்த்தம்? சுட போறாருன்னு அர்த்தம். அதே போல நீதியின் வஸ்திரம் உங்களை போட்டுட்டாருன்னு என்ன அர்த்தம்? தேவ சமூகத்துக்குள்ள போக போறாருன்னு அர்த்தம். அப்ப சதா காலம் உங்க மேல என்ன இருக்கிறது? நீதி இருக்கணும். அப்படின்னா எங்க உங்களோட வேலை என்ன? தேவ சமூகத்துக்குள்ளே வாழுகிறாள். அந்த சமூகத்துக்குள்ளதான் ஆசீர்வாதத்துடைய மொத்த பேக்கேஜே உள்ளதான் கிடக்கு. அந்த சமூகங்கிறது எப்படிப்பட்டதுங்க? கர்த்தர் வல்லமை உள்ளவர், ஞானம் உள்ளவர், உங்களை அளவு கடந்த விதத்தில் நேசிக்கிற அவர் சமூகத்துக்குள்ள போறீங்க. அதுக்காக நீதி. இந்த நீதியை குறித்த அறிவு வெளிப்படும் பொழுது தயவு வெளிப்பட ஆரம்பிக்கும். நீதியை குறித்த அறிவே தெரியவில்லை, தயவு வாழ்க்கையில வேலை செய்யாது. தயவு எல்லாரும் மேல இருக்கா? எல்லாருக்கும் வேலை செய்தா? வேலை செய்யல. கர்த்தர் கல்வாரி சிலுவையில் எல்லாரும் ரட்சித்துட்டாரா? கல்வாரி சிலுவையில் அவர் பட்ட பாடுகள் மூலமா உலகத்தினுடைய அத்தனுடைய பாவங்களை கர்த்தர் மன்னித்துட்டாரா? எல்லாரும் பரலோகம் போவானா? போக மாட்டான். ஏன்? அதை சொந்தம் பாராட்டல. கர்த்தர் எல்லாரும் நீதிமான் ஆகிட்டாரா? அத விசுவாசிகளை நீதிமான் ஆகிட்டாரா? ஆசீர்வாதம் உங்க மேல இருக்கிறதா? தயவு உங்க மேல இருக்கா? எல்லாருமே நிறைவா இருக்காங்களா? இல்ல. ஏன்? சொந்தம் பாராட்டல. சொந்தம் பாராட்டல, வாழ்க்கையின் பங்காக அனுபவிக்கல. வாசிப்போம் ரோமர். கவனிச்சு வாங்க, ரொம்ப முக்கியமான காரியங்க அது. ரோமர் 5:1. இவ்விதமாய் நாம் விசுவாசத்தினால் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். இவ்விதமாய் விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். இவ்விதமாய்ங்கிறாரா? இவ்விதமான என்ன அர்த்தம்? மேல இதை சொல்லியிருக்காருன்னு அர்த்தம். அந்த மேல சொன்னதின் விளைவாக நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். மேல என்ன சொன்னார்? 22 வாசிப்போம். ஆகையால் அது அவனுக்கு நீதியா எண்ணப்பட்டது. ஆபிரகாமை குறித்து சொல்றார். அது அவனுக்கு நீதியா எண்ணப்பட்டது. அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்கு மாத்திரமல்ல, நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. எழுதப்பட்டிருக்கணும், அவன் தேவனை விசுவாசித்தான், அது அவன் நீதியாக எண்ணப்பட்டது. நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்துருந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படி எண்ணப்படும். அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டார். எனக்கு தண்டனை, ஆக்கினை, தீர்ப்பு எல்லாம் அவர் மேல் விழுந்தது. வேதத்தில் 5 பலிகள் இருக்கிறது. முதல் பலி பாவ நிவாரண பலி இல்லையா? பாவ நிவாரண பலிங்கிறது என்னுடைய பாவத்தை கிறிஸ்து எடுக்கிறது. அது பாவ நிவாரண பலி. லேவியர் 1 இந்த முதல் பலி இருக்கிறது. பாவ நிவாரண பலியை பற்றி வேதம் சொல்லும் பொழுது அது தேவனுக்கு சுகந்த வாசனையா இருக்குங்கிற வார்த்தை வராது. மற்ற எல்லா பலிகளும் தேவனுக்கு சுகந்த வாசனையா இருக்கும். ஆனா பாவ நிவாரண பலி தேவனுக்கு சுகந்த வாசனை கிடையாது. ஆனா தகன பலி தேவனுக்கு சுகந்த வாசனை. பாவ நிவாரண பலிங்கிறது என்னுடைய பாவத்தை கிறிஸ்து எடுக்கிறது, பாவ நிவாரண பலி. தகன பலிங்கிறது அவருடைய நீதி எனக்கு கொடுக்கிறது, தகன பலி. நான் சொன்னதை விளங்குச்சுங்களா? என்னுடைய இடத்துல அவர் மரிக்கிறது பாவ நிவாரண பலி. அவருடைய தயவு, அனுகூலம், ஆசீர்வாதம் எனக்கு கொடுக்கிறது தகன பலி. அது தேவனுக்கு சுகந்த வாசனையா இருக்கிறது. என்னுடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டார். நான் நீதிமானாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டிருக்கிற கிறிஸ்து எழுந்துட்டாரா? எழுந்துட்டாரா?
உங்களுடைய பாவங்களையும் சாபங்களையும் அவர் சுமந்து தீர்த்து நரகத்தில் விடவில்லை என்றால் அவர் எழுந்திருக்க மாட்டார். அவர் எழுந்திருக்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம் அர்த்தம். நீதிமானாக்கப்பட்டிருக்கோம்னா என்ன அர்த்தம்? தேவ சமூகத்துக்குள்ள சதா போய் அந்த நன்மையை அனுபவிக்கக்கூடிய மக்களாக மாற்றப்பட்டிருக்கணும் அர்த்தம். நான் சொன்னது புரியுதா? தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். தேவன் உங்களை பார்த்து கோபமா பார்க்கல. திருப்பி சொல்றாங்க, ஆசீர்வாதத்திலே பிரதானமான ஆசீர்வாதம் தேவனால் அங்கீகரிக்கப்படுது. அதான் ஆசீர்வாதத்தை பிரதானமான ஆசீர்வாதம். அதான் முதல்ல இருந்து பேசி வருகிறேன். தேவனால் அங்கீகரிக்கப்படுவது, தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படுவது, தேவன் உங்களை பார்க்கும்போது சந்தோஷமா பார்க்கிறது தான் ஆசீர்வாதத்துடைய பிரதானமான காரியம். அன்புள்ள பிதாவே இயேசு நாமத்தில் வருகிறேன்னு சொல்லும் பொழுது தேவன் உங்களை சந்தோஷமா பார்க்கிறார். அதான் பிரதானமான ஆசீர்வாதம். அதனுடைய விளைவாக தான் மற்ற நன்மைகளை அனுபவிக்க முடியும். வாசிப்போம் ரோமர் 5:2. அவர் மூலம்னா கிறிஸ்து மூலமாய் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் சிலாக்கியத்தை விசுவாசத்தினாலே பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். இந்த கிருபையில் பிரவேசிக்கும் சிலாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். எதன் அடிப்படையில்? தேவன் உங்களை நீதிமானாக்கி இருக்கிறார். கவனிங்க, நீதி தான் தயவுக்குள்ள உங்களை அனுப்புது. தேவன் நீதிமான ஆக்கவில்லை என்றால் இந்த தயவுக்குள்ள போக முடியாது. தயவுக்குள்ள பிரவேசிக்கும் சிலாக்கியம் எதன் அடிப்படையில் உண்டாயிருக்கிறது? கிறிஸ்து மூலமாக. அந்த பிரவேசிக்கின்ற இல்லையா போட்டிருக்கலங்க. இப்போ இந்த சர்ச்சை மூடி வச்சிருப்போம். சர்ச்சை முடிஞ்ச உடனே இப்போ சர்ச்சுக்குள்ள வரணும்னா என்ன செய்யணும்? திறந்துட்டு வரணும். அந்த திறக்கிறது தான் அந்த கீ. தேவனோட ஆசீர்வாதம் அனுகூலத்துக்குள்ள பிரவேசிக்கிறேன்னா உங்களோட ஒப்பு கொடுத்தல் இல்லை, இயேசு அன்புள்ள பிதாவே அப்படி திறவுகளுக்குள்ள போறோம். விசுவாசத்தினால போறோம். விசுவாசம்னா என்ன? கிரியினால போடுங்க. இந்த கிருபையில் பிரவேசிக்கும் சிலாக்கியத்தை விசுவாசத்தினால பெற்றிருக்கிறோம். விசுவாசம்னா என்ன? அவர் எனக்கு என்ன செய்திருக்கிறார் என்பதை அறிந்து உள்ள போறேன். நான் என்ன செஞ்சேன் செய்யல அதன் அடிப்படையில் உள்ள போல. இன்னைக்கு ரொம்ப பேர் என் தயவுல வாழல. அவங்க என்ன செஞ்சாங்க செய்யல அதன் அடிப்படையில் தான். நீங்க என்ன செஞ்சீங்க செய்யலங்க அடிப்படையில்ங்க. அவர் என்ன செஞ்சாருன்னு அடிப்படையில் போனீங்கன்னா விசுவாசத்தில் போறீங்க. அந்த விசுவாசத்தில் போகும்போது கர்த்தர் அதில் பிரியப்படுகிறார். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். அவர் என்ன செஞ்சாரோ அதன் அடிப்படையில் உள்ள போனீங்கன்னா கர்த்தர் பிரியமா பார்க்கிறார். இப்ப கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியம் உண்டாயிருச்சு. உண்டாயி என்ன செய்கிறோம்? அங்கேயே நிற்கிறோம், அங்கேயே நிலை நிற்கிறோம். எண்ணங்கள் சிந்தை முழுவதெல்லாம் தேவ தயவை குறித்த உணர்வு சிந்தை அதே ஆட்கொள்ளுது. தண்டனை குறித்த உணர்வு இல்லை, தேவனை நிராகரித்து விடுவார நிறைவு இல்லை, தேவனோட தயவு இருக்கிறது, தேவனோட ஆசீர்வாதம் இருக்கிறது, உணர்வுகள் ஆதிக்கம் செலுத்துகிறது. அப்படி செலுத்துதா? நான் ஜெயிப்பேன், ஜெயமாத இருப்பேன், நான் தோக்க மாட்டேன். ஏன் தோக்க மாட்டேன்? தேவ தயவுக்குள்ள வாழ்றேன். நான் எதுக்கு தோக்கணும்? தேவ தயவுக்குள்ள இருக்கிறதா அது இங்கே நின்று அங்கே நிலை கொண்டிருக்கிறேன். நிலை கொண்டிருக்குன்னா தோல்வி இல்லைன்னு அர்த்தம். நம்ம பேர் நிலை கொள்ளல. ஏன் நிலை கொள்ளல? விசுவாசத்தில் பிரவேசிக்கல. அவங்களோட ஒப்பு கொடுத்து அவங்களோட அர்ப்பணிப்பு, அவங்க சுத்திகரிப்பு முக்கியம்ல. எப்பவுமே என்னது? அவங்க சுத்திகரிப்பு தான். நான் செஞ்சேன், அவர் இதை செஞ்சார், அதெல்லாம் குப்பைங்க. குப்பையை கொண்டு வரக்கூடாதுங்க. என்னங்க கூட்டி சுத்தம் பண்ணி நீட்டா வச்சிருக்கிறோம். உங்க இருக்க குப்பையெல்லாம் கொண்டு போய் போட்டு போவீங்களா? குப்பை போடாதீங்க, நீதியை போடுங்க. நீதியை குறித்த உணர்வோடு வாங்க. அந்த உணர்வு தயவை குறித்த அறிவை ஏற்படுத்தி கொடுக்குது. வாசிப்போம், கவனிங்க. அவர் மூலமா இந்த கிருபையில் பிரவேசிக்கும் சிலாக்கியத்தை விசுவாசத்தினால தான் பெற்று. ஏன் விசுவாசத்தினால பெற்று? அநேக நேரத்தில் நம்மளுடைய செயல்கள்லாம் பார்க்கும்போது மெய்யாவே கிருபை வேலை செய்யுமான்னு தெரிய மாட்டேங்குது. நமக்கு ஆசீர்வாதம் வேலை செய்யுமா? காலைல 5 மணிக்கு வந்து ஜெபிக்கலையே, ஆசீர்வாதம் வேலை செய்யுமா? வேலை செய்யும். என்ன அது? கிரியையில் விசுவாசத்தில் அது உங்களுக்கு ஜெயத்தை ஏற்படுத்தி. நல்லா கவனிங்க. பழைய ஏற்பாட்டு ஆசீர்வாதம், அதாவது நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்ட ஆசீர்வாதம் வேற, கிருபைக்கு உட்பட்ட ஆசீர்வாதம் வேற. நிறைய காரியங்களை மாற்றிக்கொள்வது நல்லது. நிறைய காரியங்கள் தப்பாக சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கிறது. நியாயப்பிரமாணத்தின் ஆசீர்வாதங்கள் இதை செய்கிற மனிதன் இதனால பிழைப்பான். இப்போ சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் உனக்கு பழிக்கிறேன்னா இதெல்லாம் செஞ்சா பழிப்ப. இது இப்ப செய்யறதுனால இல்ல, கிறிஸ்து செஞ்சதுனால ஆசீர்வாதம் வருகிறது. அந்த ஆசீர்வாதத்தின் விளைவாக கீழ்ப்படிதல் வருது. பழைய ஏற்பட்ட கீழ்ப்படியணும் ஆசீர்வாதம் வரும். இப்ப கீழ்ப்படிதல் ஆசீர்வாதம் இல்ல, ஆசீர்வாதம் அதன் விளைவாக கீழ்ப்படிதல். கீழ்ப்படிதல்ங்கிறது வேற இல்ல, கீழ்ப்படுங்கிறது கனி.
வேற என்ன? வேற ஆசீர்வாதம். தேவனால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறேன், நீதிமானாக்கப்பட்டிருக்கேன். அதன் விளைவாக என்ன வருகிறது? விளைவாக கீழ்ப்படிதல் வருது. நான் சொன்னது புரியுதா இல்லையா? நிறைய காரியங்கள் தப்பாக சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்குன்னா, கத்தரை ஜெபிக்கும் பொழுது சில நேரத்தை கத்தரை எஸ்ஸும் பாரு, சில நேரத்தில் நோம் பாரு, சில நேரத்தை வெயிட்டும் பாரு. எங்கே சொன்னார் அப்படி? நான் எங்கேயும் படிக்கவே இல்லைங்க. நீதிமான் ஏறெடுக்கும் ஜெபம் அவனுக்கு கேட்கப்படும் இருக்கு. அப்படித்தான் பைபிள் சொல்லுது. நாம் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான் இருக்கு. அப்படித்தான் சொல்லுது. எஸ் சொல்லுவாரு, வெயிட் சொல்லுவாரு, நோ சொல்லுவாரு. எங்க இருக்கு? சித்தத்தின்படி கேட்டா எஸ், சித்தத்தின்படி கேட்கலன்னா அது நோ தான். அது கேட்கவே பதிலே வராது. வெயிட்னு என்னைக்குமே சொல்ல மாட்டாருங்க. வாக்கு தத்தங்கள்லாம் கிறிஸ்துவுக்கள் ஆம் என்றும் அது ரெடியா இருக்கு. நீங்க ரெடியா இல்ல. நான் ரெடி, நீங்க ரெடியாங்கிறாங்களா? அது ரொம்ப நாளைக்கு முன்னாடி ரெடி. நம்ம என்ன ரெடி ஆகல. அப்புறம் எப்படி அது உங்களை பார்த்து வெயிட்னு சொல்லணும்? நம்ம தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஆசீர்வாதங்கள்லாம் காத்து கொண்டிருக்கிறதுக்கு, அவங்க மேலே ஏறி குதிப்பதற்கு. நமக்கு ஏன் நடக்கலைன்னா, நம்முடைய சுய நீதி, நம்முடைய ஒப்பு கொடுத்தல், பாவ உணர்வு ஆளுகை செலுத்துது. வாசிப்போம். அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் சிலாக்கியத்தை விசுவாசத்தினாலே பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். தேவ மகிமை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். தேவ மகிமை இருக்கு இல்லையா? இந்த மகிமைங்கிற வார்த்தை டொக்ஸாங்கிற வார்த்தை, DOXA, டொக்ஸா. டொக்ஸாங்கிற வார்த்தை புதிய ஏற்பாட்டில், நான் சொல்றது பழைய ஏற்பாட்டில், புதிய ஏற்பாட்டில். புதிய ஏற்பாட்டில் டொக்ஸாங்கிற வார்த்தை வரும்போதெல்லாம் தேயர் சொல்கிறார். தேயர் வந்து ஸ்காலர். ஒரு மனிதனை கொடுத்த நல்ல அபிப்பிராயம், தேவ மகிமையை அடைவோங்கிற நம்பிக்கை. நான் சொல்லுவேன், தேவ சமூகத்தில் போகும்போதெல்லாம் கர்த்தர் நமக்கு கொடுத்து என்ன சொல்ல, நல்ல அபிப்பிராயம் வைக்கிறார். ஒரு வீட்டுக்குள்ளே போகும்போது உங்களுக்கு கொடுக்குற அபிப்பிராயம் தாங்க உங்கள் வாழ்க்கை அந்த வீட்டுக்குள்ளே உங்களை வாழ வைக்க முடியும். மருமகளாக போகிறீங்க, போகும்போதே நல்ல அபிப்பிராயம் மாமியார்ட்ட இல்லை, எப்படி குடும்பம் நடத்துவீங்க? மாமியார் சரியில்லை, உங்கள் வீட்டுக்காரர் உங்களை சந்தேகமாகவே பார்க்குறா எப்போ பார்த்தாலும். ஜெயமாக வாழ முடியுமா? நேற்று ஒரு பிள்ளை ஃபோன் பண்ணான் எனக்கு. கொஞ்சம் நேரம், 1/2 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்தால் தான் நைட்டு கொஞ்சம் மைண்டு ஃப்ரீயாக இருக்கும். கரெக்டாக படுத்தேன், ஒருத்தர் ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி, பாஸ்டர் நான் உங்கள் மீட்டிங் அட்டன் பண்ணியிருக்கேன், ஒரு பாஸ்டர் கோயம்புத்தூர் மீட்டிங் அட்டன் பண்ணியிருக்கேன், என் தம்பி வீட்டிலேருந்து ஃபோன் பண்ணுவாங்க, கொஞ்சம் பேசிடுறீங்களான்னாரு. திங்கக்கிழமை பேச சொல்லுங்களேன்னு. ஒரு ஜெபம் மட்டும் பண்ணி விட்டுங்கன்னாரு. அது எப்படி ஜெபம் பண்ணி விட்ட முடியும் ஒன்றுமே தெரியாமல்? 1/2 மணி நேரம் கேட்டுட்டு என்ன பிரச்சனை ஏது பிரச்சனை கேட்டால் தான் அப்புறம் நம்ம பதிலே பண்ண முடியும். ஜெபம் பண்ண முடியும். சும்மா ஜெபம் பண்ணிட்டு அனுப்ப முடியுமா? சிலுவையை போட்டு விடுறது. அவன் வந்து பாஸ்டர் கல்யாணம் முடிச்சு 2 வருஷம் ஆச்சு, போய் 1 வாரம் தான் இருந்தேன், இருக்க முடியல, யாருமே என்னை ஏற்றுக்கலை, இங்கே போன நாள்லேருந்தே பிரச்சனையாக தான் இருந்துச்சு, அப்போனா அங்கே வாழ முடியலை. அப்படித்தானே? ஏன்? நல்ல அபிப்பிராயம் இல்லை. இப்போ ஆண்டவர் சமூகம் போகும்போதே என்ன எதுக்கு வராவன் அப்படி கெட்ட அபிப்பிராயத்தோடு பார்த்தாருன்னா உங்களால் வாழ முடியுமா சமூகத்துக்குள்ளே? அதனால தான் உள்ளே போகும்போதே தேவ மகிமை அடைவோங்கிற எதிர்பார்ப்பில் தான் உள்ளே போகிறோம். ஏன்? கர்த்தர் உங்களை நல்ல அபிப்பிராயத்தோடு பார்க்குறாருங்க. தேவ தயவுக்குள்ளே போகிறோம், அந்த தயவின் இடத்தை நிற்கிறோம். அந்த தயவின் இடம் என்னுடைய இடம் இல்லை, கிறிஸ்துவின் இடம். ஆண்டவனை பார்க்கும்போது யாரை பார்க்கிறார்? கிறிஸ்துவே பார்க்கிறார். இந்த அறிவு வரும் பொழுது என் எண்ணங்கள் சிந்தைகளாக உயிர்ப்பிக்கப்படுகிறது. அப்போதான் நான் நிறைவாக வாழ முடியும், கிறிஸ்துவை போல வாழ முடியுங்கிற எனக்கு விசுவாசமும் திட நம்பிக்கை உண்டாக ஆரம்பிக்கிறது. தயவுன்னு சொல்கிறோம் இல்லையா? தயவுன்னா என்னன்னு Dictionary.com ஒரு டிக்ஷனரி இருக்குது. இதுதான் ஃபேவருங்கிற வார்த்தையுடைய Dictionary.comங்கிற டிக்ஷனரியில் சொல்லுது. சம்திங் டன் ஆர் கிராண்டட் அவுட் ஆஃப் குட்வில் ரேதர் தென் ஃப்ரம் ஜஸ்டிஸ் ஆர் ஃப்ரம் ரெமுனரேஷன். உங்களுக்கு நீதி செய்வதற்கு பதிலாக, நீங்கள் செஞ்ச காரியத்துக்கு கூலி கொடுப்பதற்கு பதிலாக உங்களுக்கு நல்ல தயவை காமிப்பது தயவு. உங்களுக்கு கொடுத்த நல்ல அபிப்பிராயம், நல்ல அங்கீகரிப்பை கொடுப்பது தயவு. ரெமுனரேஷன்னா பதிலுக்கு பதில் செய்வது, செஞ்ச வேலைக்கு கூலி கொடுக்கறது. பாவத்தின் சம்பளம் மரணங்கள் இருக்கு பார்த்தீங்கன்னா, நீ செஞ்ச பாவத்துக்கு நியாய தீர்ப்பு கொடுக்காம, தண்டனை கொடுக்காம, உங்களை பார்த்து நல்ல குட்வில்னா நல்ல காரியத்தை, நல்ல தயவை ஏற்படுத்தி கொடுக்கறது தயவு. 2வது காரியம் எக்ஸசிவ் கைண்ட்னஸ்னா, கைண்ட்னஸ் கொடுக்கல,
எக்ஸசிவா, அளவுக்கு அதிகமாக கொடுக்கறது. சும்மா கைண்ட்னஸ் கொடுக்கல, ஏராளம் தாராளம் தயவு கொடுக்கறது. அன்ஃபேர் பார்சியாலிட்டி, பார்சியாலிட்டி மட்டும் பார்க்கல, பார்சியாலிட்டி மட்டும் அன்ஃபேரா பார்சியாலிட்டி பார்க்கறது, அநியாயத்துக்கு பார்சியாலிட்டி பார்க்கறதுங்க. இவன் தண்டிச்சு தான் ஆகணும், பரவாயில்ல அவனை ஆசீர்வதிக்கிறேங்கிறது. ஏன்னா தயவு நடத்துல நிற்கிறான். அன்ஃபேர் பார்சியாலிட்டி இதான் தயவுங்கிற வார்த்தைக்கு Dictionary.com கொடுக்குற விளக்கம். மூணாவது அதிலே இன்னொரு காரியம் ப்ரிஃபரன்ஷியல் ட்ரீட்மெண்ட். ப்ரிஃபரன்ஷியல் ட்ரீட்மெண்ட்னா முன்னுரிமை கொடுத்து நடத்துறது. என்னால் உங்களுக்கு தான் முன்னுரிமை, முதல்ல உங்களுக்கு தான். ஃப்ளைட்டில் போனீங்கன்னா ஃப்ளைட்டில் வந்து எக்கனாமிக் கிளாஸ் இருக்கும், பிஸ்னஸ் கிளாஸ் இருக்கும். முதல்ல கொஞ்சம் ஒரு 5-6 சீட்டு பிஸ்னஸ் கிளாஸ் போட்டிருப்பான், நல்லா பெரிய சீட்டாக போட்டிருப்பான், நல்லா காலம் நல்லா நீட்டி உட்காரலாம். உங்களுக்கு வந்து ராஜ மரியாதை இருக்கும், நீங்கள் எப்போ என்ன கேட்டாலும் கொடுப்பாங்க. அதான் பிஸ்னஸ் கிளாஸ். பிஸ்னஸ் கிளாஸ் இப்போது இங்கேருந்து கனடா போகிறீங்கன்னா, ஆர்டினரி கிளாஸில் போனீங்கன்னா 1.5 லட்ச ரூபா. இங்கேருந்து போனீங்கன்னா அதே ஃப்ளைட்டில் பிஸ்னஸ் கிளாஸில் போனீங்கன்னா 5.25 லட்ச ரூபா. அதே ஃப்ளைட்டு தான், ஆனால் அது கிளாஸ் வேறு, ட்ரீட்மெண்ட் ஹெவியாக இருக்கும். உங்களுக்கு என்னன்னாலும் கொடுப்பாங்க, ராஜ மரியாதை இருக்கும். அதான் ப்ரிஃபரன்ஷியல் ட்ரீட்மெண்ட், முன்னுரிமை கொடுக்கறது. ஃப்ளைட்லேயே நீங்கள் தான் முக்கியமான ஆள். அதாங்க தயவு. தேவ சமூகத்தில் வரும்போதெல்லாம் உங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும். உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு பிளேஸ். உனக்கு என்ன வேணும்ப்பா, கொஞ்சம் ஒதுங்க ஒதுங்க, அவன் வரா வா வாம்பார். அதான் ப்ரிஃபரன்ஷியல் ட்ரீட்மெண்ட், அதான் தயவு. இது இன்னும் கொஞ்சம் இது வந்து பார்சியாலிட்டி பார்க்குற மாதிரி இருக்க. பார்சியாலிட்டி இல்லைங்க, அன்ஃபேர் பார்சியாலிட்டி. உங்கள் எல்லாருக்குமே இப்படித்தாங்க. கர்த்தர் எல்லாருக்கும் மற்றவங்களை பார்க்கலாம் வித்தியாசமாக உங்களை பார்க்குற. என்ன, நீங்கள் அவருடைய ஜனம். மற்றவங்களுக்கும் தயவு உண்டு, ஆனால் உங்களுக்கு அன்ஃபேர் பார்சியாலிட்டி பார்ப்பார். ஏன் பார்க்குறாருன்னா, நீங்கள் அவருடைய குமாரனுடைய இடத்துல இருக்கீங்க. அப்படித்தானேங்க, பக்கத்து வீட்டுக்காரனுக்கு கொஞ்சம் கொடுக்குறீங்க, அதே மாதிரி உங்கள் பிள்ளை கொடுப்பீங்க. ஏன், நம்ம பெத்த பிள்ளைங்க, ஆண்டவர் உங்களை பெத்த பிள்ளை. அப்போ உங்களுக்கு வந்து அன்ஃபேர் பார்சியாலிட்டி தான் கிடைக்கும். உங்கள் பையனுக்கு கார் வாங்கி கொடுத்தா பக்கத்து வீட்டுக்காரன் கார் வாங்கி கொடுக்க மாட்டோம், ஒரு நாள் ஓசி கொடுப்போடுவோம். சார் அது எழுதி போயிட்டு வரேன், சரி போயிட்டு, அப்போ காரை வச்சுக்கன்னு சொல்ல மாட்டான், பையனுக்கு கொடுப்போம். ஏன் சார் பார்சியாலிட்டி பார்க்குறீங்க? அது அப்படி தாங்க, குடும்பம் வேற வெளியே வேறங்க. அவ்வளவு பெரிய தயவை பெற்ற மக்கள் நீங்கள். அப்போ எண்ணங்கள் சிந்தைகள்லாம் இதை கொடுத்த உணர்வு இருக்கு. இன்னொன்று சொல்கிறது நிறையா இருக்குது, கவனிச்சே வாங்க. யார் உங்களை சபிச்சிட்டாங்கன்னா நொந்து போகாதீங்க, விளங்காமல் போயிடுவேன். சரி போய் சொல்லிட்டு போ, அவன் சொல்கிறதெல்லாம் பலிக்காதுங்க. ஆசீர்வாதத்தில் ஆபிரகாம்கிட்ட 7 ஆசீர்வாதம் சொன்னார் இல்லையா, அதில் ஒரு ஆசீர்வாதம், உன்னை சபிக்கிறவனை நான் சபிப்பேன். உன்னை வேணா சபிக்கிறானா, நான் சபிப்பேன். பாஸ்டர் அது லா இல்லை, இது லா இல்லைங்க, அது ஆசீர்வாதங்க. உங்களை சபிச்சிட்டானா, உங்களை சபிக்கலைங்க, உங்கள் மேலே ஆசீர்வாதத்தை சபிக்கிறான். வேதம் சொல்லுகிறது, வெற்றின குழியில் அவனே விழுவான் இருக்கு. அவன் குழி வெட்டுறானா, சரி மல்லாக்கப்படுத்து துப்புறான்னு அர்த்தம், அவன் மேலே தான் விழும். உங்களுக்கு விரதமாக ஒருத்தன் குழி பறிச்சு இந்த உலகத்தில் வாழ முடியாதுங்க. மொர்தகாய காலி பண்ணு ஒருத்தன் ஆமான் போட்டான், அடுத்த நாள் ஆமானா தூங்கிட்டான். குழி பறிக்கிறானா, சாப விடுறானா, பாவம் அவனுக்கே குழி பறிக்கிறான் இருக்குன்னு அர்த்தம். யாரு அப்பா அம்மா சாப விட்டா கூட கவலைப்படாதீங்க, எங்க அப்பா விட்டார் விடுங்க, அந்த அப்பா விட்டாருங்க ஆசீர்வாதம். இந்த அப்பா விட்டாரா, அந்த அப்பா விட்டாரா, அந்த அப்பா ரொம்ப பேர் எங்க அப்பா சொல்லிட்டாரு, ஐயோ விடுங்க, அவங்க அப்பா கருநாக்கு, உடம்பே கருப்பா இருக்கும்போது நாக்கு கருப்பா இருந்தானுங்க, இல்லை ஒரு கருநாக்கு பழிச்சிடும், உடம்பே கருப்பா தானே இருக்கு, ஏன் நாக்க மட்டும் பிடிக்கிறீங்க? ஆசீர்வாதத்தை குறித்த அறிவு, வெளிச்சம், இதான் ஜெயத்தில் நடக்கும். சொல்றேன், தயவு எப்போ வேலை செய்யும்? குறிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டத்தில் போகிறீங்க, உங்களால் ஒன்றுமே செய்ய முடியல, அடுத்த எடி உங்களால் வைக்க முடியல, அப்படி நினைக்கும் போது ஆண்டவர் அடுத்த ஸ்டெப்பு என்னால் வைக்க முடியல, நான் என்ன செய்யலைன்னு நினைக்கிறீங்களோ அப்போ தயவை குறித்த வெளிச்சம் வந்துச்சுன்னா தயவு வந்து கடல் மாதிரி புரண்டு வரும் உங்களுக்கு. அடுத்த ஸ்டெப்பு வைக்க முடியல, என்ன செய்யணும்னு தெரியலப்பா ஆண்டவரே, என்ன யோசிக்கணும்னு தெரியல, முழிச்சா எல்லா பக்கமும் பிரச்சனையாக இருக்குன்னா அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் தயவு உங்களுக்கு ஆப்ரேட் ஆகும். என்ன, உங்க வாழ்க்கையில ஒரு நாளும் பிசாசு கடைசி வார்த்தை பேசுவதற்கு கர்த்தர் விட மாட்டார். இவன் முடிஞ்சிட்டான்னு சொல்லிட்டானா
அவர் ஆரம்பிச்சிருவார். இவன் முடிஞ்சிட்டு, இவன் கதை முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டானா, அது அந்த வார்த்தை உங்க வாழ்க்கையில் ஃபைனல் செய்யுங்க இருக்க கர்த்தர் விட மாட்டார். அவர் சொல்லுவார் பார்த்தீங்களா, அதான் ஃபைனல் செய்யுங்க. ஆம் என்றும் ஆம் என்றும் அவர் சொன்னதுதான். எவன் என்ன சொன்னாலும் உங்க வாழ்க்கையில் கடைசி வார்த்தை இல்லை. உலகமே எதிர்த்துருச்சுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, பரலோகமே பின்னாடி நிற்கிங்க. எவனும் உங்க வாழ்க்கை குறித்து ஃபைனல் வார்த்தை சொல்லுவதற்கு கர்த்தர் இடம் கொடுக்க மாட்டார். இஸ்ரவேல் மக்கள் கஷ்டப்படுறான், சாப்பாட்டுக்கு வழி இல்லை. உடன்படிக்கையின் ஜனங்கள், ஆசீர்வாதத்துக்கு உட்பட்ட மக்கள் அதை குறித்து மறந்துட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தேவனுடைய பேரே தெரியல. மோசே சொல்றான், நான் போனா பேர் என்னன்னு கேட்பாங்கிறான். தேவனுடைய பேரை மறந்த நிலைக்கு இருக்கான். என்ன தேவன் வந்து அவராக வரமாட்டாருங்க, நமக்கு அந்த அழைப்பு அவசியம். அவன் ஒரு நாள் முடியலை, ஆண்டவரே நான் சரி இது போதுன்ட்டார். அது வரைக்கும் அவன் சொல்லலைங்க. அவன் ஜெபித்தான்னு பைபிள் சொல்லுதா, பெருமூச்சு விட்டான் இருக்கு. ஒரு நாள் அப்பா முடியலப்பா, இது போதும் நான் வரேன்ட்டார். நானா செஞ்சிருவேன் சாதிச்சிருவேன்னா சரி பார்த்துக்கின்றார். முடியலன்னு சொன்னவன கர்த்தர் சொல்றாரு, அவர்கள் விடுகிற பெருமூச்சை நான் கேட்டேன், அவருடைய கஷ்டத்தை நான் பார்த்தேங்கிறார். வாசிக்கிறேன், வாசிப்போம். யாத்ரா 3, யாத்ராகம் 3 7ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அப்படி கர்த்தர் எகிப்தில் இருக்க ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து ஆளோட்டிகள் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். கர்த்தர் சொல்றார், பார்த்தேன், கேட்டேன், அறிந்திருக்கிறேன். கர்த்தர் உங்க கஷ்டம்லாம் அவர் பார்த்தாரா, உங்கள் துன்பங்கள் எல்லாம் கேட்டாரா, எல்லாம் அவர் அறிந்திருக்கிறாரா? அப்பவே பிரச்சனையை போய் அரை மணி நேரம் சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது. ஆண்டவர் இந்த கஷ்டம் அந்த எப்ப பார்த்தாச்சுப்பா, எப்பா கேட்டாச்சுப்பா, இது தெரியும் இல்லை ஆண்டவரே இது. ஏன்னா உங்களுக்கு 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுன்னு சொல்லிட்டார் இல்லையா, அப்போ இந்த 1 மணி நேரம் சும்மா பண்ண முடியுமா? எல்லாத்தையும் சொல்லணும் விழாவாரியா. தெரியும்பா, சிலர்லாம் ஃபோன் பண்ணால் எரிச்சலாக இருக்குங்க. நமக்கு தெரிஞ்ச மேட்டரும் ஆரம்பத்துலேருந்து எடுப்பாங்க. எங்க விடுங்க, உங்களுக்கு என்ன வேணும்? இல்லை பாச கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க. அவருக்கு நான் பார்த்தேன், கேட்டேன், அறிஞ்சிருக்கிறேன்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும் தானே. இப்போ என்ன வேலை செய்யணும்? தயவு வேலை செய்யணும். ரொம்ப மக்களுடைய பிரச்சனை என்னன்னா, இவங்க விரும்புகிறது மாதிரி கர்த்தர் செய்யலை, அதனால தான் உங்களுக்கு பிரச்சனை. நீங்க விரும்புகிற மாதிரி செய்ய மாட்டாருங்க, அவருடைய பேட்டர்ல தான் அவர் செயல்படுவார். நாகம்மான்னு ஒருத்தன் வந்தான், சீரிய தேசத்தை படைத்தலைவி, அவனுக்கு குஷ்டம். எலிசாட்ட போகிறான். அவன் விரும்பினது என்னன்னா, அவர் வெளியே வந்து அப்படியே தடவி கொடுத்து அப்படியே ஜம்முன்னு நினச்சான். அவன் பணக்காரனாச்சே, வெளியே வருவார், தடவி கொடுத்த உடனே காணிக்க கொடுத்த உடனே அவர் வெளியே இருந்து போகிறவள் அந்த குளத்தில் முங்கிட்டு போடான்னாரு. யோர்தான் ஒரு குளத்தில் இருக்கான், அதில் முங்கிட்டு போனால் அவனுக்கு பயங்கர டென்ஷன். எங்கள் ஊரில் இல்லாத நதி அந்த ஊரில் இருக்கிறது. யோர்தானை கொஞ்சம் அழுக்காதான் தண்ணி ஓடும், அந்த அழுக்கு தண்ணி போய் குடிக்கணுமானா? அவருடைய வழிகள் உங்களுடைய வழிகள் அல்ல. அவர் ஒன்று சொன்னாரா அப்படியே செஞ்சுட்டு போங்க, காரியங்கள் நடக்குங்க. இங்கே பார்த்தேன் கேட்டேங்கிற ஆண்டவர் சொல்றாரு. 8 அவர்களை எகிப்தின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெரிசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். இது ஒரு பேட்டர்ன். ஒரு கஷ்டத்தில் இருக்கீங்களா, ஒரு துன்பத்தில் இருக்கீங்களா, முடியலை நினைக்கிறீங்களா, கர்த்தர் உங்களை விடுவிக்கும் பொழுது அதை காட்டிலும் பெட்டர் இடத்துல கொண்டு வைப்பார். அதே இடத்துல வைக்க மாட்டாருங்க, அதை காட்டிலும் சிறந்த இடத்துல கொண்டு வைப்பார். உன்னை விடுவிச்சுட்டு எகிப்திலே வைப்பேன்னு சொல்லலை, பாலும் தேலும் ஓடுகிற நலமும் விசாலமான இடத்துல கொண்டு போய் வைப்பேன். ஒரு கஷ்டத்தில் போறீங்க, துன்பத்தில் போறீங்க, முடியல ஆண்டவர் என்னால் முடியலன்னா கர்த்தர் இறங்கி செயல்படும் பொழுது இருக்கிற இடத்துல விட மாட்டார், அதை காட்டிலும் பெட்டரான இடத்துல கொண்டு போய் விடுவார். அதான் கர்த்தர் எப்படி செயல்படுகிறார்? தயவு செயல்படுகிறது. தயவின் மூலமா தான் காரியங்கள் நடக்கும். வாசிப்போம் 21. அப்பொழுது ஜனங்களுக்கு எகிப்தின் கண்களிலே தயவு கிடைக்க பண்ணுமே. எப்படி காரியம் நடக்கும்? தயவின் மூலமா தான் வேலை நடக்கும். வாழ்க்கையில் வருகிற விடுதலை, முன்னேற்றங்கள், அனுகூலங்கள்லாம் தயவு ரிலீஸ் ஆயிருச்சா, இருக்கிற இடத்த காட்டிலும் பெட்டரான இடத்துக்கு போயிருவீங்க. இருக்கிற இடத்துல விட மாட்டாருங்க, அதை காட்டிலும்
பிரச்சனை வந்தது, ஒருவேளை வந்தது நல்லதோ நினைக்க வைக்க அவங்கள வைப்பாரு. பிசாசு நினைப்பான் இவனை தீண்டு இவனை சீண்டுறது தப்போன்னு அவன் நினைப்பான், அப்படி நினைக்க வைப்பாரு. அந்த யோபு இருந்தான் பார்த்தீங்களா, பாவம், அவனா விட்டுருந்தான், அவன் பாட்டு நல்லா இருந்திருப்பான் பாவம். அவனை போய் பிசாசு சீன்றான். அவன் கொஞ்சம் பணக்காரங்க, 500 டிராக்டர் வச்சுருந்தாங்க, 500 கார் வச்சுருந்தாங்க, பெரிய ஆளாக இருக்கும் நமக்கு. அந்த காலத்து டீசல்லாம் கம்மியாக கிடச்சிருக்கு முருக்கு. 500 ஏறு மாடுங்க, 500 கழுதுங்க வீட்டில் இருந்துச்சுங்க. ஒரு கழுதுன்னா ஒரு காருங்க. 500 ஏறு மாடுனா 500 டிராக்டருங்க. 500 டிராக்டர் இருந்துச்சுன்னா எவ்வளோ, குறைஞ்சது 150 ஏக்கர் ஆச்சு அவனுக்கு இருக்கணுங்க. ஒரு ஏறு மாடு இருந்துச்சுன்னா 10 ஏக்கர் ஒழுகலாம். ஒரு 10 ஏக்கர் குறைஞ்சது. அப்போ 500 ஏறு மாடு இருந்துச்சுன்னா எத்தனை ஏக்கர் வச்சுருப்பான்? குறைஞ்சது 5000 ஏக்கர் வச்சுருக்கான் பாருங்க. எவ்வளோ பெரிய ஆள். நானும் யோபு மாதிரினா 5000 ஏக்கர் எங்கன்னு கேட்பேன். யோபு கத்தர் 5000 ஏக்கர் வச்சு ஆசீர்வதிக்கிறாருங்க. அவனுக்கு அப்படி விட்டுருந்தா கூட அவன் மேலே போவான். அவன் மேலே ஒருத்தன் கண்ணு வைக்கிறான், இவனுக்கு அதுக்கு 5000 ஏக்கர் நிறையா இருக்குது பிடிக்கலன்னு சொன்னா அவனை கை வச்சு பிசாசு போடுறான். போட்டவொன்னே ஆண்டவர் வைராக்கியம் காமிக்கிறார். நீ 5000 ஏக்கருக்கு தானே பிரச்சனை பண்ண, அவனுக்கு 10000 ஏக்கர் கொடுக்குறேன்னு சொல்லி அவனுக்கு 1000 ஏறு மாடு கொடுத்தாரு. 1000 ஏறு மாடு, 1000 கழுத இல்லைங்க, 1000 கார். பிசாசு உங்களை தொட்டுட்டானா தயவு வேலை செய்ய நினைக்கும். தயவுக்கு வாசலை திறந்து விட்டான். அந்த நேரத்தை கண்ணீர் விடக்கூடாது. ஒரே கஷ்டம் பாஸ்டா, கண்ணீர் பாஸ்டான்னு கூடாது. தயவு கண்கள்லாம் தயவு மேலே தான் இருக்கணும். அழக்கூட, அழவே கூடாதுங்க. எனக்கு அந்த அழுகிற ஆளே பிடிக்காதுங்க. எதுக்கு அழுகிறீங்க? பதில் வரப்போதுன்னு அழுவீங்களா? விடிஞ்சா கல்யாணம் எப்படி இருப்பீங்க? அது விரும்பினாலோட, அது முக்கியமான பாயிண்ட். வாசிப்போம் 21. அப்பொழுது ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களிலே தயவு கிடைக்க பண்ணுவேன். நீங்கள் போகும்போது எம்டியா போக மாட்டேங்க. பார்வோன் நினைச்சான் அந்த மக்களை எம்டி ஆக்கலாம் நினைச்சான். நீ எம்டி ஆக்கலாம் நினைச்சிட்டியா, அது சொல்லிட்டியா, அது ஃபைனல் வேர்டு கிடையாது. அவன் எம்டியா போக மாட்டான். நம்மளை பார்த்து ஒருத்தன் வெத்து பையன் சொல்லிட்டானா, அவன் கிடக்கலாம் வெத்து பையன்ட்டானா, அப்படியா சொன்ன? அவனை பார்த்து அப்படி சொன்னியா, உன் கண்ணுக்கு முன்னாடி அவனை செழிப்பாய் காமிக்கிறேன் பாரு. அதான் எவனா சொல்லிட்டானா சந்தோஷப்படுங்க. உபத்திரவப்படுகிறீங்களா, சந்தோஷப்படுங்க. தயவு வேலை செய்யும். இப்படி சொல்லிட்டாங்கன்னு கண்ணீர் விடக்கூடாது. சொல்லிட்டானா சோத்திரம், வேலை நடக்க போகுதுன்னு அர்த்தம். எப்படி செய்கிறார்? தயவு செய்கிறார். யாத்திரா 12 படிச்சு பாருங்க. இவங்க போய் கேட்குறான், இவன் கேட்கறதையெல்லாம் கொடுக்குறாங்க. அவன் இவன் என்ன கேட்டாலும், ஏன் வேதம் சொல்லுது, எகிப்தியர் கண்களில் கர்த்தர் தயவை காமித்தார். என்ன நடந்துச்சு? தயவு வேலை செய்யுதுங்க. வேலை செஞ்சோன்னா இவன் என்ன கேட்டாலும் கொடுக்குறான். அதான் ஜெயங்க. பிஸ்னஸ்க்கு ஒரு ஆர்டர் எடுக்க போறீங்க, என்ன ஆர்டர் கேட்டாலும் கொடுக்குறான்னா என்ன அர்த்தம்? தயவு வேலை செய்யணும் அர்த்தங்க. டெய்லி பேசுங்க தயவை, தினந்தோறும் பேசுங்க. ஆண்டவரே நம்முடைய தயவு என் வாழ்க்கையில் உண்டாகட்டும், குடும்பத்தில் உண்டாகட்டும், பிள்ளைகளை உண்டாகட்டும். பிரச்சனை ரொம்ப அதிகமாயிருச்சா, மூச்சு விட முடியலையா, அடுத்த நாள் சந்திப்பதற்கு எப்படி உங்களுக்கு யோசனையா இருக்க, நைட்டு முழுக்க விசுவாசங்கிற கேடகத்தை எடுங்க, நீதிங்கிற மார்க் அவசரத்தை போடுங்க. ஆண்டவரே தயவு உண்டாகட்டும் சொல்லுங்க. புது பொழுது உங்களுக்கு விடியும். ரொம்ப பேர் சொல்லல. வாசிப்போம். இதாங்க தேவனுடைய விதிமுறை. தேவனுடைய விதிமுறை என்பது எந்த எதிரியும் எந்த எதிராளியும் உங்கள் வாழ்க்கை குறித்து கடைசி வார்த்தை பேச விட மாட்டார். அவன் பேசுற வாழ்க்கையில் கடைசி வார்த்தை கிடையாது. அவர் உங்களை பார்த்து சொல்றாரு இல்லையா, அதான் ஃபைனல் வார்த்தை. அதுக்கப்புறம் அப்பீலே கிடையாது, அப்பீலுக்கு போகவே முடியாது. ரெண்டாவது காரியம், அது எப்படி செய்கிறார் என்றால் தயவின் மூலமாக தான் செய்கிறார். தயவு வந்துருச்சு என்றால் இதுவரை இல்லாத அனுகூலங்களும் ஒத்தாசையும் வாழ்க்கையில் உண்டாகும். சங்கீதம் 102, அந்த 102ஆம் சங்கீதத்துக்கு கீழே ஒன்று இருக்கா? அந்த சங்கீதம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு துயரப்படுகிறவன் துக்கத்தில் மூழ்கி கர்த்தரிடத்தில் தன் வியாகுலத்தை தெரிவித்து செய்யும் விண்ணப்பம். துயரப்படுகிறவன் துக்கத்தில் மூழ்கிட்டானா, துக்கத்தில் நீச்சல் அடிக்கிறான்னு சொல்லல, துக்கத்தில் மூழ்கிட்டானா மூச்சு விட முடியலன்னு அர்த்தம். மூச்சை கட்டுதுன்னு அர்த்தம், நெஞ்சு அடைக்குதுங்கிறாங்க இல்லையா, அந்த ரேஞ்சுக்கு வந்தாச்சு. அடுத்த ஸ்டெப் வைக்க முடியாத நிலை. அந்த வியாகுலத்தில் ஒரு விண்ணப்பம் பண்றான்.
1 கர்த்தாவே விண்ணப்பத்தை கேளும், என் கூப்பிடுதல் இடத்தில் சேர்வதாக. அப்படியே சொல்லிட்டு அவன் கஷ்டம் துன்பம் எல்லாம் 11 வசனம் வர பேசுறான். வீட்டில் படிங்க. அவன் படுற கஷ்டம், வாழ்க்கையில் இருக்க பிரச்சனைகள், போராட்டங்கள். அவன் தூங்கும்போது ஒரு குருவியை போல இருக்கேன், சத்துருக்கெல்லாம் நிந்திக்கிறாங்க, நிறைய பேசுறான். கீழே 12ஆம் வசனம் இவ்வளவு சொல்லிட்டு கர்த்தராகிய நீரோ என்றென்றைக்கு. இவ்வளவு பிரச்சனை இருக்கு, ஆனா நீர் என்றைக்குமே இருக்கிறீர். பிரச்சனை என்னைக்குமே இருக்காதுங்க. நீரோ என்றென்றைக்கு இருக்கிறீர், உம்முடைய பேர் பிரஸ்தாபம் தலைமுறை தலைமுறையாக நிற்கிறோம். தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயவு செய்யும் காலமும் அதற்கு குறித்த நேரமும். ரொம்ப கஷ்டமா இருக்கு, மூச்சு விட முடியலன்னா ஆண்டவரே தயவு செய்கிற வேலை வந்துருச்சுங்கிறான். ஏன்னா இவனுக்கு தெரியும் இஸ்ரவேல் மக்களுக்கு கர்த்தர் எப்படி வேலை செஞ்சார்னு தெரியும். இவனுடைய வாழ்க்கையிலே பல பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும் பொழுது கர்த்தர் எப்படி விடுவித்தார்னு தெரியும். மூச்சு விட முடியல, ஒண்ணுமே செய்ய முடியல. ஆண்டவரே தயவு வேலை செய்கிற நேரம் வந்துருச்சுன்னு சொல்லுங்க. தயவு வெளியே வந்துருச்சா முன்ன இருந்ததை காட்டிலும் பெட்டர் நிலைக்கு வருவீங்க. விசுவாசிங்க, வாயை திறந்து பேசுங்க. இது அப்படியே கேட்டுட்டு போறது கிடையாது. வாயை திறந்து பேசணும், விசுவாசிக்கணும், அங்கீகரிக்கணும், வாழ்க்கையின் பங்காக மாறணும். இயேசு பிளாத்தூக்கும் தான் நிறுத்துறாங்க. உச்சி முதல் உள்ளங்கால வரை அடிக்கப்பட்டிருக்கிறார். பார்ப்பதற்கு நல்ல ரூபமே இல்லை. என்ன நார் நாரா கிழிச்சாச்சு பாடியை. அலங்கோலமா நிற்கிறார். ஊரே அவருக்கு எதிர்த்து நிற்குது. பிளாத்துக்கு முன்பாக இவருக்கு தயவு உண்டாகுது. இன்னும் இவருக்கு எங்கே போனாலும் தயவு வேலை செய்யுங்க. தயவுடைய மொத்த உருவம் அவர். அவன் கேட்குறான், உன்னை விடுதலையாக்குவதற்கு எனக்கு அதிகாரம் இருக்கு, உன்னை விடுதலையாக்குவான்னு கேட்குறான். நீ யூதருக்கு ராஜாவா சொல்லு, நீ என் சொல்லியா உன்னை விடுதலை ஆக்கிடுவேங்கிறான். அவர் சொல்றார், என் மேல உனக்கு ஒரு அதிகாரம் கிடையாதுங்கிறாரு. உங்களை விடுதலையாக்க ஜட்ஜுக்கு முன்னாடி நிற்கிறீங்க, உன்னை விடுதலை ஆக்கிடுவோம்ப்பா ஏன்னா என் மேல உங்களுக்கு ஒரு அதிகாரம் கிடையாதுங்கண்ணா. அப்படி பேசுற. அப்படி இருந்தாலும் தயவு காமிக்கிறாங்க. அவன் இவர் தயவுக்காக வாயை திறந்து பேசல. கெத்செமனிலிருந்து கல்வாரி வரை அடிக்கப்படும் ஆட்டுக்குட்டி போல கொண்டு போகப்பட்டார். வாய் திறவாமல் இருந்தார். ஏன் திறக்கல? அவர் திறந்திருந்தார் என்றால் தயவு அவருக்கு உண்டாயிருக்கும், நமக்கு விடிவு காலம் உண்டாயிருக்காது. அவர் ஏன் திறக்கல? எனக்கு தயவு உண்டாகணும், அதனால அவர் மேல தண்டனை விழுந்துச்சு. இன்னைக்கு எனக்கு தயவு உண்டாயிருக்கிறது. இப்ப எனக்கு தயவு எனக்கு நடக்கணுமா? நான் வாயை திறந்து பேசணும். வேதம் சொல்லுகிறது ரோமர் 5:20 பாவம் பெருகிற இடத்தில் கிருபை மிகவும் அதிகமாய் பெருகிற்று. பெருகிற்றுன்னு சொல்லல, மிகவும் அதிகமா பெருகுது. பாவங்கிறது இருள், அந்தகாரம், தீமை பெருகுதா? கிருபை ரொம்ப எக்ஸீடிங்கா பெருகும். ஏன் பெருகுதுன்னா பாவம் செஞ்சுக்கிட்டே வாழ்றதுக்கு இல்ல, அந்த பாவத்தை மேற்கொண்டு பாவம் செய்தனால வரக்கூடிய பிரச்சனையை உங்கள் வாழ்க்கையில் இல்லாத அளவுக்கு மேல தூக்குவார். அதுக்காகத்தான் கிருபை வேலை செய்யுதுங்க. கிருபைன்னா பாவத்திலே வாழ்றதுக்கு இல்ல, பாவத்திலிருந்து விடுதலை ஆகணும். பாவம் கொடுத்த சேதம் உங்கள் வாழ்க்கையில் தேடி பார்த்தா கூட இருக்கக்கூடாது. அதுக்காக தான் கிருபை உண்டாகுது. பாவம் பெருகிற இடத்துல கிருபை மிகவும் அதிகமாக பெருகுது. மிகவும் அதிகமா என்றால் ஏராளமா பெருகுது. இப்ப கடைசி காலத்தில் இருக்கிறோம். கடைசி காலம் தானே. கடைசி காலம் எப்போ ஆரம்பிச்சுன்னா பெந்தகோஸ்தே நாள்லேயே கடைசி காலம் ஆரம்பிச்சிருச்சு. கடைசி காலம் ஸ்டார்ட் பண்ண இடம் பெந்தகோஸ்தே நாள். கடைசி நாட்கள் கர்த்தர் மாம்சமான யாவரும் ஆவியை ஊற்றுவோன்னு கடைசி நாட்கள் தான் சொல்றாரு. அப்படித்தானே? அப்ப கடைசி நாள் என்னைக்கு ஸ்டார்ட் ஆச்சு? பெந்தகோஸ்தே நாள்ல கடைசி நாள் ஸ்டார்ட் ஆயிருச்சு. இப்ப கிட்டத்தட்ட பக்கத்துக்கு வந்துட்டோம், முடிவுல வந்துட்டோம். கடைசி நாட்களுடைய கடைசிக்கு வந்திருக்கிறோம். அதுதான் ஸ்டார்ட் பண்ண இடம். வேதம் சொல்லுகிறது கடைசி நாட்கள்ல கொடிய காலங்கள் வரும் என்று அறிவீர்களான் இருக்கு. வாசிங்களேன். பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும் பொழுது சோர்ந்து போகாதீங்க. எதிரி ரொம்ப தலைவரிச்சு ஆடுறானா, ஆணவத்தை ஆடுறானா, அழிய போறான்னு அர்த்தம். ரொம்ப எதிரிகள் ஆடுகிறார்கள், அழிய போகிறார்கள் அர்த்தம். சபைக்கு விரதமாக ஊழியத்துக்கு விரதமாக ரொம்ப ஆடுறானா, அழிய போறான்னு அர்த்தம். ரொம்ப கொக்கரிச்சிட்டானா முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். சிலருக்கு அந்த லிங்க் அனுப்புனேன். 1967 வாரம் கொஞ்சம் படிச்சு பாருங்க. 6 நாள் இஸ்ரேலுக்கும் முகமதியர்களுக்கும், அதாவது முஸ்லீம் கண்ட்ரிலுக்கு நடந்த வாரம் கொஞ்சம் படிச்சு பாருங்க. ஆனால் உங்களுக்கு வாட்ஸ்அப் இருந்தால் நெட்டில் அனுப்பி விட்றேன், சிலருக்கு அனுப்பி விட்டேன். 6 நாள் வார். எல்லா முஸ்லீம் கண்ட்ரியும் இஸ்ரேலை சுற்றியாச்சு.
யுத்தத்துக்கு முதல் நாள் வெற்றியை செலிப்ரேட் பண்ணிட்டாங்க முஸ்லீம்கெல்லாம். எல்லா கல்ஃப் கண்ட்ரிலையும் யுத்தத்துக்கு முதல் நாள், அடுத்த நாள் 2-3 நாளில் உலக மேப்பில் இஸ்ரேல் இருக்காதுன்ட்டான். இஸ்ரேலில் உலக மேப்பில் அப்படி தொடச்சி எடுத்துருவோம், இஸ்ரேலுங்கிற நாடே உலகத்தில் இருக்கான்னு சொன்னா, நீ நான் இதை பேசுகிற, கடைசியாக நீ பேசக்கூடாதுன்னு கர்த்தர் கேட்டார். யுத்தம் நடந்துச்சுங்க, ஏற்று அடித்தாங்க. 6 நாள் வாரில் அவங்க அதை டாக்குமெண்ட்ரி படித்து பாருங்கள். டாக்குமெண்ட்ரி படித்து பார்த்தீங்கன்னா அழுகிறாங்க எதிரி நாட்டு படைத்தளபதிலாம். எங்களால் என்ன செய்ய முடியும்னு தெரியலங்கிறான். 6 நாள் அடி 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 நடித்தான். உலக சரித்திரத்தை எல்லாரும் சொல்கிறாங்க, இது இயற்கையாக நடந்து ஜெயிக்கக்கூடிய வாரே கிடையாதுங்கிறாங்க. இப்படி வாரில் இயற்கையாக முடியவே முடியாது. ஏன்னா ரஷ்யா இருக்கிறது அந்த எகிப்து பெரிய சாம்ராஜ்யத்தில் எல்லாருமே நின்றுட்டான். 6 நாளில் கொஞ்சோண்டு சின்ன கண்ட்ரி அவ்வளோ பெரிய ஜெயத்தை ஏற்படுச்சுன்னா தயவு ரிலீஸ் ஆயிடுச்சு. கொக்கரிக்கிறியா, எதிர்த்து பேசுறியா, தயவு செய்யும் காலம் வந்துருச்சுன்னு அர்த்தம். உங்களுக்கு விரோதமாக யாரும் பேச விட மாட்டாருங்க. 6 நாள் அடிச்சா பாருங்க, அடி மரண அடி விழுந்துச்சுங்க. அன்னைக்கு ரஷ்யா மட்டும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணலைன்னா இன்னைக்கு ஒரு கல்ஃப் கண்ட்ரி இருக்காதுங்க. அத்தனையும் அடிச்சிருப்பான். எகிரி அடிக்கிறான். எகிரி அடிச்சா அந்த மனித முயற்சி இல்லைங்க, தேவனோட கரம் வந்துச்சு. ஏன்னா உடன்படிக்கை மக்களுக்கு விரோதமாக ஒருத்தன் பேசிட்டான். நீங்கள் தேவ ஜனங்களுங்க, நீங்கள் உங்களுக்கு விரோதமாக யாரும் பேசிட்டு தலை நிமிர்ந்து நிற்க விட மாட்டாருங்க. பேசிட்டானா உங்களை நிமிர வச்சு அவனை வெக்கப்பட வைப்பார். அதான் தயவு. தயவுன்னா விளையாட்டு விஷயம் இல்லை. தயவு வெளிப்படும் போதெல்லாம் இதுவரை இல்லாத அளவுக்கு அனுகூலங்கள் உண்டாகும். பெட்டர் பிளேஸ் போயிருவீங்க. வாசிப்போம் 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம். மேலும் கடைசி நாட்கள் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. கடைசி காலம் வரும் பொழுது ரொம்ப கொடிய காலம் இருக்கும். கொடிய காலம் வந்துச்சுன்னா பயப்படாதீங்க. ரொம்ப கொடிய காலம் வருதா, தயவுக்கு ரொம்ப கொடிய ரீதியில் வேலை செய்யும். பிசாசு வந்துச்சுன்னா தயவு எக்ஸீடிங்காக வேலை செய்யுங்க. கஷ்டம் வந்து அதிகமாயிருச்சா, தயவு அதிகமாக வேலை செய்யும். கடைசி நாட்களுக்கு சபை கஷ்டப்படாதுங்க. இதுவரை இல்லாத சபை பெற்றா மாறும். ஏன்னா தயவு கடைசி நாட்கள் அதிகமாக வேலை செய்யும். ஒரே ஒரு வசனம் சொல்லி முடிக்கிறேன். எபேசியர் 2:6-7 வசனங்கள். எபேசியர் 2:6-7. கிறிஸ்து இயேசுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மேன்மையான ஐஸ்வரியத்தை வருங்காலத்தில் விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை அவரோட எழுப்பி உன்னதங்களில் அவரோட கூட உட்காரம் செய்தார். கிறிஸ்து இயேசுக்குள் 6ஆம் வசனம். கிறிஸ்து இயேசுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மேன்மையான ஐஸ்வரியத்தை வருங்காலத்தில் விளங்க செய்வதற்காக, வருங்காலத்தில் அந்த கடைசி காலத்தில் விளங்க செய்வதற்காக கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பி உன்னதங்களை உட்கார செய்தார். இது ஆம்பிளிஃபைடு பைபிள். இது தமிழ் 6ஆம் வசனம், ஆங்கிலத்தில் 7ஆம் வசனம். He did this that he might clearly demonstrate through the ages to come the immeasurable, limitless, surpassing riches of his free grace, his unlimited favor. Grace na unlimited favor in his kindness towards the heart toward us in Christ Jesus. தமிழ்ல சொல்றேன். இதை செஞ்சார். ஏன் செஞ்சார் என்றால் வருங்காலத்தில் கிளியர்லி டெமான்ஸ்ட்ரேட் பண்றதுக்காக, முற்றிலுமாக விலக்கி காமிப்பதற்காக. எதுக்கு விலக்கி காமிப்பதற்காக என்றால் இம்மெசரபிள் என்றால் அந்த வருங்காலத்தில் கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வரியத்தை தான் ஆம்பிளிஃபை பண்றாங்க. கிருபையின் மகா மேன்மையானதுன்னா என்ன சொல்றாங்க? இம்மெசரபிள்னா அளவிட முடியாது. அதைத்தான் அதுக்கு என்ன இம்மெசரபிளா கொஞ்சம் பிராக்கெட்ல போடுறாங்க. லிமிட்லெஸ்னா எல்லாம் கிடையாது. சர்பாசிங்னா விஞ்சி நிற்கிறது. எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் அதுக்கு மேல விஞ்சி நிற்கிறது தான் கிருபை. பிரச்சனை அதிகமா ஒரு படி கிருபை விஞ்சி நிற்கும். பிரச்சனை இல்லைங்க, கிருபைங்க. எப்பவுமே பிரச்சனையை பேசாதீர்கள், தேவ கிருபையை பேசுங்க. 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார், என் பலவீனங்களில் மேன்மை பாராட்டுகிறேங்கிறார். ஏன் பலவீனம் மேன்மை பாராட்டுகிறேன்? அவருடைய கிருபை எனக்கு வேலை செய்யும். என் பலவீனத்தில் அவருடைய கிருபை பூரணமா விளங்கும். என்ன பலவீனம்? 2 கொரிந்தியர் 11 தான் அவருக்கு வர்ற பலவீனங்கள். பல எதிர்ப்புகள், நிந்தனைகள், அவமானங்கள் வரும்போது சொல்றார், நான் இதில் மேன்மை பாராட்டுறேன். ஏன் மேன்மை பாராட்டுகிறேன்? தயவு வேலை செய்யும். இதுவரை நான் செய்ததை காட்டிலும் அடுத்தபடியில் செய்வேன். சோர்ந்து போகாதீர்கள். தயவை பேசுங்க, தயவை அங்கீகரிங்க, தயவுக்கு மரியாதை கொடுங்க. இது உங்களுடைய புண்ணியம் அல்ல,
கிறிஸ்துவுடைய புண்ணியம். இது கிரியையில உள்ள போல. விசுவாசத்துல போறோம். விசுவாசத்துல போகும்போது மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டுவன். நீங்க சாதாரண ஆட்கள் அல்லங்க, பிரபுக்கள். பிரபுக்கள் எப்படி இருக்கணும்? ஜம்முன் இருக்கணும். அப்படி ஜம்முன் இருக்கக்கூடிய ஆட்கள் எழுந்து நிற்போம். பிதாவே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், கனப்படுத்துகிறோம். ஒரு மகிமையான வாழ்வை கல்வார் சிலுவையின் மூலமா ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறேன், கண்டு செலுத்துகிறோம். எங்களை வாழ வைப்பதற்காக சிலுவையில் நீ மரணத்தை ருசி பார்த்து ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தில் இருந்த மக்களை விடுதலையாக்கி ஆளவும் ஆதிக்கம் செலுத்தவும் உன்னதத்தின் பலனை, உன்னதத்தின் அபிஷேகத்தை எங்கள் மேலே வைத்திருக்கிறேன், எமக்கு நன்றி. தோற்கிற ஜனங்கள் அல்ல, தோல்வியில் வாழுகிற ஜனங்கள் அல்ல, தோல்வியெல்லாம் ஜெயமாக மாறும்படியாக ஆசீர்வாதம் ஆதியிலிருந்த ஏதேனின் வாழ்வை எங்கள் வாழ்க்கையில் கொடுப்பதற்காக என் மேலே வைத்திருக்கிறேன், எமக்கு நன்றி. வாழ்க்கை முழுது இன்பமான வாழ்க்கையாக, கவலை இல்லாத வாழ்க்கையாக, அழுத்தம் இல்லாத வாழ்க்கையாக, தேவனுடைய ஆசீர்வாதத்தால் நிறைந்த வாழ்க்கையாக இருக்கும்படியாக, எங்கள் வாழ்க்கையே குட்டி ஏதோனை போல இருக்கும்படியாக, தேவ மகிமையினால் நிறைந்த வாழ்க்கையாக இருக்கும்படி ஆசீர்வாதத்தை எங்கள் மேலே கூறியிருக்கிறேன். அதை விசுவாசிக்கிறோம், அதை அங்கீகரிக்கிறோம், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வாழ்க்கையின் பங்காக மாறட்டும். ஆசீர்வாதம் ஜெயத்தை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்காக நன்றி. வெற்றியில வாழ வைக்கிறதுக்காக நன்றி. கிருபை உண்டாகட்டும், குடும்பத்தில் கிருபை உண்டாகட்டும், பொருளாதாரத்தில் கிருபை உண்டாகட்டும், பிள்ளையோட வாழ்க்கையில கிருபை உண்டாகட்டும், வாழ்க்கை எல்லா பகுதியிலும் கிருபை உண்டாகட்டும். தேவனே, இருக்கிற பிரச்சனையில காட்டிலும் உடைய கிருபை விஞ்சி நிற்கட்டும், ஆளுகை செய்யும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் இன்றைக்கும் என்றைக்கும் கிறிஸ்துவின் வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென், ஆமென். கர்த்தரோட ஆசீர்வாதத்தை எல்லா தீமைக்கு விலக்கி காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய தயவுள்ள முகத்தை உங்கள் வாழ்க்கையில பிரசன்னமாக்கி உங்களுக்கு கிருபை கட்டளையிட கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் வாழ்க்கையில பிரசன்னமாக்கி உங்கள் எல்லை எங்கும் சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென், ஆமென், ஆமென். உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருகச் செய்வேன் என்று ஆணையிட்டீரையா. உன்னை உயர்த்திடுவேன், கனப்படுத்திடுவேன் என்று வாக்கு செய்தீரையா. உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருகச் செய்வேன் என்று ஆணையிட்டீரையா. உன்னை உயர்த்திடுவேன், கனப்படுத்திடுவேன் என்று வாக்கு செய்தீரையா. ஆபிரகாமின் ஆசீர்வாதம் என்மேல் வந்திட சிலுவையில் மரித்தீரே. நியாய பிரமாணத்தின் சாபங்கள் நீங்க ரத்தம் சிந்து என்னை மீட்டுக் கொண்டீரே. ஆபிரகாமின் ஆசீர்வாதம் என்மேல் வந்திட சிலுவையில் மரித்தீரே. நியாய பிரமாணத்தின் சாபங்கள் நீங்க ரத்தம் சிந்து என்னை மீட்டுக் கொண்டீரே. ஆவியானவரின் வாக்கு தத்தம் எனக்கென்று தந்திட உயர்த்தீரே. ஆவியானவரின் வாக்கு தத்தம் எனக்கென்று தந்திட உயர்த்தீரே. உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று ஆணையிட்டீரையா. உன்னை உயர்த்திடுவேன், கனப்படுத்திடுவேன் என்று வாக்கு செய்தீரையா. பக்கத்தோட சொல்லுவோம், தேவன் உங்களை அளவு கடந்த விதத்தில் ஆசீர்வதித்திருக்கிறார். உன்னதத்தின் ஆசீர்வாதம் உங்கள் மேல் இருக்கிறது. தோல்வி அடைவதற்காக அல்ல, ஜெயிப்பதற்காகவே தேவன் நம்மை அவருடைய குடும்பத்திலே மறுபடியும் பிறக்க வைத்திருக்கிறார். ஒரு நாளும் ஒருபோதும் நம்முடைய எதிரிகள் நம்முடைய வாழ்க்கையில கடைசி வார்த்தை சொல்லுவதற்கு தேவன் இடம் கொடுக்க மாட்டார். கர்த்தருடைய வார்த்தையே, கர்த்தருடைய ஆலோசனையே நம்முடைய வாழ்க்கையிலே நிலை நிற்கும். ஆமென்.